ஓகே சார். நம்ம ஒரு மனித வாழ்க்கையில தொழில நிர்ணயம் பண்றதுக்கு சனி பகவான் அப்படின்ற கிரகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். சரியா? அப்ப ஏன் சனின்றதுக்கும் காரண காரணிகள் சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு ஜாதகத்தை சார் கொஞ்சம் அந்த மியூட் மட்டும் கொஞ்சம் எல்லாரும் மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப கம்ப்யூட்டர் இல்ல, நான் கையில கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நான் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். போன்ல வச்சிருக்கேன், இருங்க வரேன். நான் அதையும் அதுல கோவஸ் போட்டுக்கிறேன், வரேன். இப்ப பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஹேண்டில் பண்ணலாம். ஓகே. இப்ப மேஷ லக்னம்னு பார்த்தோம் சார். மேஷ லக்னம்னு பார்த்தோம். நம்ம இதுல வந்து இம்பார்ட்டண்டா எடுத்துக்க வேண்டியது வந்து மூலத்திரிகோண கிரகங்களை எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு கிரகத்துக்கு நீங்க வந்து அந்தஸ்து கொடுக்கணும்னா, எந்த கிரகத்துக்கு அந்தஸ்து கொடுக்கணும்னா 10ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகம், அதனுடைய காரக தொழில். சரிங்களா? புரிஞ்சுங்க. திருப்பி சொல்லவா? ஒரு ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் நீங்கள் முதல் நிலையில் அந்தஸ்து கொடுக்க வேண்டிய கிரகம் 10ஆம் பாவத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். அதனுடைய காரக தொழிலை நீங்க சப்போர்ட் பண்ணணும். சரி, இப்போ மேஷ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? 10ஆம் அதிபதி சனி. சனி சார். சனிதான் இல்லையா? அடுத்தது மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி மூலத்திரிகோணம் பெறுவாரா? இல்ல சார். இல்ல சார். கும்பத்துல தான் சார். கும்பத்துல தான் அடைவார். அப்ப என்ன பண்ணணும்? சனிக்கு அந்த ஜாதகத்துல நீங்க சனியோட காரக தொழில சப்போர்ட் பண்ணக்கூடாது. சனியோட காரக தொழில மேஷ லக்னக்காரங்களுக்கு நீங்க சனி வலுவாவே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேலை செய்யாது. ஒர்க் ஷாப் வை, இரும்பு தொழில் வை, ஏசி தொழில் பண்ணு, கடினமான தொழில்களை மேஷ லக்னக்காரங்க செய்ய மாட்டாங்க சார். வேற ஒன்றும் இல்லை. கரெக்டா? யார் எந்த மேஷ லக்னம் வேணா எடுத்து பாருங்க. இருக்கலாம், எதனா ஒரு தொடர்புல 10ஆம் இடத்தோட பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கு. மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல எந்த கிரகம் சார் பலம் அடையும்? செவ்வாய் சார். குரு சார். செவ்வாய் உச்சம் பெறும். செவ்வாய். அவ்வளவுதான், ஒண்ணும் கிடையாது சார். மனித வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறவர் சனி, மனுஷனை கஷ்டப்படுத்தாதன்னு எதிர்க்கிறவர் செவ்வாய். அதனாலதான் அவர் அங்க போய் உச்சம் அடைகிறார். சரியா? நாடி விதியில இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்னா காலர் ஜாப், யூனிஃபார்ம் ஜாப். சரிங்களா? சீருடை பணியாளர்கள், செக்யூரிட்டி தொழில், சிம்பிளா ஏடிஎம் வாசல்ல நிக்கிற சாதாரண தொழிலாளி கூட செவ்வாயோட காரகம் தான். நீங்க அவரை போய் ஒரு டீ வாங்கிட்டோம்னு சொல்லி பாருங்க, ஒரு கோபம் வரும் டக்குன்னு. முடியாது. ஏன்னா அங்க ரிட்டையர்டு மிலிட்டரி மேனா இருப்பாரு, இல்லைன்னா ரிட்டையர்டு போலீஸா இருப்பாரு. புரியுதுங்களா? கஷ்டப்பட மாட்டாங்க அவங்கலாம். அப்போ சரி, இப்ப மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்து மூலத்திரியோண கிரகம் எதுவும் இல்லை. சரி, எதை சப்போர்ட் பண்ணலாம்? அடுத்து 2ஆம் நிலையில ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம், இது போன்ற 4 நிலைகளிலே மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடியது அர்த்த திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10 இந்த பாவங்கள் தான். சூப்பரா சார்? இது தொழில் நிர்ணயத்துக்கு ரொம்ப தேவையான கோணங்கள். 2, 6, 10. சரியா? கடைசி நிலையாக
லக்னத்தில் பலம் பெறக்கூடிய கிரகம், ஈவன் அது திக்பலம் ஆர் மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம் தான் முதல் நிலை அந்தஸ்து. 2, 6, 10 1ஆம் பாவம் கடைசியில. சில லக்னங்களுக்கு பயன்படும், பாத்தீங்கன்னா புரியும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சரியா சார்? இந்த எக்கோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இல்லையா? கிளியரா இருக்குல்ல? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஓகே. ஓகே சார். கட்டம் வரல, மன்னிச்சிருங்க. உங்களுக்காக கட்டம் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன்ற மாதிரி, யாருமே இல்லாத கடையில யாரு கடா டீ ஆத்துன்ற மாதிரி நெட்டு கிளம்பி போயிடுச்சு. என்ன சரி, இந்த 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய முக்கியமான மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றக்கூடிய அர்த்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் இணைந்தோ அல்லது பலம் பெற்றோ, எப்படி சார்? தங்களுக்குள் இணைந்தோ பலம் பெற்றோ பலம் பெற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டோ இருந்தால் மல்டி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க. 4 தொழில் 5 தொழிலாம் செய்வாங்க. இதையும் புரிஞ்சுங்க. எல்லாம் முதல்ல ஹெட்லைன்ல எழுதி வச்சுங்க, மேஷ லக்னத்துக்கு வருவோம். சரி, இதுல எந்த கிரகமும் வக்ரம் அடையக்கூடாது, நீசம் பெறக்கூடாது. 2, 6, 10ஆம் அதிபதிகள் நீசம் அடையக்கூடாது, முக்கியம். இல்லைன்னா அது கெட்டுரும், தொழிலே பண்ண முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 6ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணுவாரு, 2ஆம் இடத்திற்கும் 6ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 3 பேரும் திரிகோணாதிபதி. 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம், 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் 6ஆம் இடம், 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் 2ஆம் இடம். இது மாதிரி தங்களுக்குள் திரிகோணங்கள் இது 2, 6, 10 என்பது. சரியா? சோ இப்போ மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல பலம் பெறக்கூடிய கிரகம் செவ்வாய்னு கொடுத்திருக்கோம். அந்த செவ்வாய் பகவான் அந்த ஜாதகருக்கு 2ஆம் அதிபதியோட அல்லது 6ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருந்தா சூப்பர் சார். ஆனா செவ்வாயோட காரகம் தான். ஒண்ணு மருத்துவரா இருப்பான், மிலிட்டரியா இருப்பான், போலீஸா இருப்பான், என்ன அறுவை சிகிச்சை நிபுணர், இந்த மாதிரி பெரிய பெரிய சர்ஜரி போஸ்டிங்ல அப்படி போயிடுவான். ஏன்னா சகிப்புத்தன்மை சனி, மருத்துவர் ஆகிறதுக்கு வந்து சனி சப்போர்ட் பண்ணும். அந்த வழியா வருமானம் வரும். 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சனி சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கட்டுமான தொழில், ஆர்கிடெக்ட், பில்டிங் ஸ்ட்ரக்சரபிள் இன்ஜினியர், பெரிய பெரிய கட்டுமான பணிகள் எல்லாம் செய்யறவங்க, கப்பல் கட்டும் துறையில கூட இருப்பான் அவன். ஏன்னா அங்க சுக்கிரன் பலமா இருக்கணும் சார், அது முக்கியம். 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி ஆகணும், இல்லைன்னா சனியோட சேர்ந்துருக்கணும். அந்த இடத்துல 2ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் இடத்துல எந்த கிரகம் சார் மூல திரிகோணம் பெறும்? ரிஷபத்துல சந்திரன். சந்திரன் அந்த ஜாதகத்துல நல்ல நல்ல அமைப்புல இருக்கணும். 4ஆம் அதிபதி தான், அங்க நம்மளுக்கு தேவையில்லை. 2ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகம் எது? சந்திரன். அடுத்தது புதன். இந்த லக்னத்துக்கு பாருங்க எத்தனை காம்பினேஷன் தொழில் எடுக்கிறதுக்கு. எங்க அப்பா இவ்வளவு விஷயமா இருக்கு, இம்ம நாள் நான் சனியை மட்டும் தான்டா புடிச்சு தொங்கிட்டு இருந்தான்ற மாதிரி இருக்கும். சார் ஒரு நகைச்சுவையாக அப்ப உங்களை கலைப்பாடுறதுக்கு பேசுவோம், தப்பா எடுத்துக்கூடாது. சரியா? இப்ப அந்த சந்திரன் புதன் 2 பேர் தான் 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகங்கள். 10ஆம் இடத்துல மூலத்திரிகோண கிரகம் இல்ல, ஆனா 10ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம். ஆனா 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையாக ராசியே பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அது மூலத்திரிகோண ராசி அந்த செவ்வாய்க்கு. அப்ப செவ்வாய் கூட சேர்ற கிரகத்தினுடைய காரக தொழிலை நீங்க எடுத்துக்கணும். அப்ப செவ்வாய் தான் அந்த ஜாதகத்துக்கு முக்கியமான நாள். சந்திரன் செவ்வாய் இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி, நீர் ராசி, நீர் கிரகம் சந்திரன். சரியா? ஆனா பலமா இருக்கணும். செவ்வாய் வக்கரம் ஆயிடுறது, சந்திரன் நீசம் ஆயிடுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா நெகட்டிவ் ஆயிடும்.
இது ஒரு டைப் ஆஃப் காம்பினேஷன் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை நீங்க ஜாதகத்துல பிரிச்சு எழுதி பாருங்க. அல்லது எதனா ஒரு மேஷ லக்னத்துல தொழில் பண்றோம் ஜாதகத்தை புடிங்க பாருங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஏறக்குறைய ஒரு 400, 500 ஜாதகத்துல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இந்த விதிகள் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தெளிந்து என்ன நம்ம சொல்றோம். அதாவது 1000 அன்னசத்திரம் கட்டிய போதிலும் அனாதைகளுக்கு அன்னமிட்ட போதிலும் ஆங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் அவன். அதை ஒழுங்கா கத்துக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கறத. ஏதோ போற போக்குல அடிச்சு விட்டு போக கூடாது. அந்த மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. கற்று உணர்ந்து தெளிந்து ஆய்வு செய்து உங்களை மாதிரி பெரியவங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறவங்க. சரிங்களா? இதுக்கான ஆதாரமும் இருக்கு. சின்னாலப்பட்டி தங்கவேலு ஐயா ஆர்ஜி ராவையுடைய ஆர் குண்டுராவ் அவருடைய சப்ஜெக்ட்ல இது ஒரு புஸ்தகமாவே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார ராசி ஸ்திர ராசிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆய்வுகள்லாம் நிறைய வரும். இப்ப நம்ம கொடுக்கறது அதுல 1% தான் நான் கொடுக்குறேன். 1% தான். இன்னும் உள்ள போனா எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும். போடா நீயும் தொழில்னு போயிடும். நாங்க தூங்குறோம் அப்படின்னு போயிடும். இப்ப இந்த மேஷ லக்னத்துக்கு புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுதா சார்? குழப்பமா இருந்தா சொல்லிடுங்க. சார் ரெக்கார்ட் ஆகுதான்னு பாத்துக்கேன் சார். அதான் சார் மெயின். ரெண்டாவது ரிப்பீட் பண்ணிக்கிறதுக்கு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க சார். ரைட் சார், ரைட் சார். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இல்ல, ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், ரைட் சார். என்ன நம்ம சனி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இறைவனுக்கும் வல்லவி மேடம் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அது வெளியே வந்துச்சு. சரி, அடுத்ததாக ரிஷப லக்னம் சார். அப்ப நீங்க மேஷ லக்னத்துக்கு என்னென்ன காரக தொழில் சப்போர்ட் பண்ணலாம்? சந்திரன் புதன் பலமா இருந்ததுன்னா சந்திரனுடைய காரக தொழில் சப்போர்ட் பண்ணணும், புதனுடைய காரக தொழில் சப்போர்ட் பண்ணணும். மூன்றாவது நிலையாக செவ்வாயினுடைய காரக தொழில். ஏன்னா ஒரு லக்னத்துல பலம் பெறுவார். 10ஆம் இடத்துல உச்சமாகிறாருன்றதுனால சனி சப்போர்ட்டிங் நல்லா இருந்து சார் எல்லாம் நல்லா இருக்கு, சந்திரன் நல்லா இருக்கு, புதன் நல்லா இருக்கு, சேர்க்கையிலயோ பரிவர்த்தனையிலயோ ஏதோ ஒரு அமைப்புக்குள்ளார நல்லா இருந்தும் சனி வக்கரமா இருந்தாருன்னா சுய தொழில் செட் ஆகாது. சனி நீசமா இருந்தாருன்னா சுய தொழில், ஏன்னா விசுவாசி அமைய மாட்டான். கல்லாப்பட்டியை நம்பி விட்டு போனா வரும்போது வெட்டி மட்டும்தான் இருக்கும். கல்லா உள்ள இருக்கிற காசு எல்லாம் காணா போயிடும். சனி நல்லா இருந்தாதான் விசுவாசி இருப்பான். இல்லைன்னா நம்மளுக்கும் அந்த திராணி இருக்கும், சகிப்பு தன்மையோட உழைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். இல்லைன்னா வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கலாம்னு 6ஆம் இடத்தை கொடுக்கணும், நீங்க வேலைக்கு போயிட்டு வாப்பான்னு சொல்லணும். அடுத்தது ரிஷப லக்னம் சார். தயவு செய்து கொஞ்சம் மியூட், அந்த செல்வராஜ் சார் நினைக்கிறேன், செல்வராஜ் மியூட் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க சார் ப்ளீஸ். வேற நெட் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி, ரிஷப லக்னத்துக்கு நீங்களே கற்பனை பண்ணுங்க. 10ஆம் இடம் ஸ்ட்ரைட்டா கும்பம், பேசவே தேவையில்ல. ஸ்ட்ரைட்டா சொல்லிடணும், பேசவே கூடாது. சூப்பர். 6ஆம் இடத்துல சுக்கிரன், மூலத்திரிகோணமா. 2ஆம் இடத்துல எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் இல்ல. அப்ப நீங்க சுக்கிரன் பிளஸ் சனி அந்த ஜாதகத்துல சார், ஒரு ஜாதகத்துல 2 கிரகங்கள், 2/6 அதிபதி, 2/10 அதிபதி இதெல்லாம் நல்லா இருந்து உங்களுடைய திரிகோணாதிபதிகளாகிய 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது தசாநாதனோ இந்த பலம் பெற்ற மூல திரிகோணாதிபதிகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்நாள் வருமானம் சார். சிலர்லாம் சொல்லுவோம், பிறந்ததுல இருந்து உனக்கு பண கஷ்டமே இல்லடா. நம்ம சொல்லி கவனிச்சிருக்கோம். இந்த சாம்சங் போனை வச்சுட்டு யாரோ அன்மியூட் பண்ணிட்டாங்க, என்னால முடியல இன்னைக்கு. சார் நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்து சொல்லுங்க சார். விஜயலட்சுமி சார், விஜயலட்சுமி. இல்ல மியூட் போட்டேன் சார், மியூட் போட்டேன். மென்ஷன் பண்ண வேண்டாம், அவங்கள அறியாம கூட நடக்கலாம் இல்லையா. சரி, இப்ப ரிஷப லக்னத்துக்கு ஸ்ட்ரைட்டா 10ஆம் இடத்துல சனி பகவான் மூல திரிகோணம் பெறுகிறார். சனியோட காரகத்துவம் எல்லாமே நீங்க சப்போர்ட் பண்ணலாம் சார் அந்த இடத்துல. சரிங்களா? அவன் இரும்பு கடை வைக்கலாம், காயலாங்கடை வைக்கலாம்,
நியூஸ் பேப்பர் அட்டை குப்பை எல்லாம் பிரிக்கிட்டு வந்து போடுறாங்க இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் வச்சு அதுல பிழைக்கலாம். கார் வாகனங்கள்லாம் உடைக்கிறாங்க இல்லையா, டெமாலிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடை வைக்கிறது, பெயிண்டரு, பெரிய பெரிய அமைப்புகளுக்குள்ளார அந்த சனி கொண்டு போடுவாரு. அது கூட சேர்ற சுக்கரனோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க சார் சனி, ஆனா பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுப்பான். வர்ணம் பூசுறது சுக்கரன். சனி சேர்ந்து இருந்தா பெரிய பெரிய டெண்டர் கான்ட்ராக்ட் எல்லாம் நிறைய லேபர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு. ரிஷப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி ஒரே கிரகம், இரு பாவத்துக்கு அதிபதி. பாதகாதிபதியாக இருந்தாலும் மற்றொரு கேந்திராதிபதியாக இருந்து அதே கேந்திரத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ஒற்றை அமைப்பு. அத குரு பார்த்திருந்தா மேலும் சிறப்பு. சிறப்புல சிறப்பு ரிஷப லக்னம். வாழ்நாள் வருமானம் என்றால் அந்த ஜாதகத்துல சனி கெட்டு இருந்துச்சுன்னா ரிஷப லக்னக்காரனை எட்டி பாய்தான், என்னடா அவன் என்ன பாவம் பண்ணான்னு பார்க்கணும். ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சனி பலமா இருந்துச்சுன்னா வாழ்நாள் வருமானம் சார், வெரி சிம்பிள். அதுக்கு சுக்கரன் லக்னாதிபதி ஆகிய சுக்கரன் 6 கூடவனா வந்து சப்போர்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், டாப். அதே சுக்கரன் சனி துலாம்லயே சேர்ந்துருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அங்க உச்சம் ஆட்சி. என்ன அருமை சார், இந்த மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? தெளிவா இருக்கா சார்? யாருக்கும் வேகமா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, அமைதியாயிடுறாங்க. திருப்பி பேசுவோம் பொறுமையா. இந்த ஃப்ளோ போதும் இல்லையா? இப்ப நம்ம வேற நிலையெல்லாம் தேவையில்லை, இவனுக்கு சனியும் சுக்கரனுமே போதும் தூக்கி விடுறதுக்கு. சரி, அடுத்த நிலையில ரிஷப லக்னக்காரனுக்கு ஒருவேளை சனி சுக்கரன் கெட்டிருக்கு, இவனுக்கு என்ன காரக தொழில் தான் சப்போர்ட் பண்ணலாம்? உத்தியோகத்துக்கு போயிடணும், பேசாம வேலைக்கு போயிடணும். இந்த ஜாதகத்துல சனி சுக்கரன் கெட்டு இருந்துச்சுன்னா மாத வருமானத்துக்கு வேலைக்கு போயிடணும். நான் தொழில் தொடங்குறேன், கிரிப்டோ காயின் போடுறேன், அப்புறம் சிலர்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரேஸ் பந்தயம், இதெல்லாம் ஒத்தே வராது. சரியா? வேலைக்கு போயிடணும். சரி, அடுத்ததாக மிதுன லக்னம். இது பாருங்களா, செம காமெடியா இருக்கும். இப்ப வா, எங்கேயுமே எந்த லக்னம், இந்த லக்னத்துக்கு மட்டும் 2, 6, 10 எடுத்து பாருங்க, ஒரு கிரகமும் இருக்காது. என் கிரகம்டான்னு சொல்லுவான். இவெல்லாம் வேலை தொழில் பண்ணா மிதுன லக்னக்காரனா அவுட்டு. சிம்பிளா புரிஞ்சுங்க. மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி குரு, 7ஆம் இடத்து அதிபதி குரு, 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். 6ஆம் இடத்துல வேற எந்த கிரகமும் மூலத்திரிகோணம் இல்ல. 2க்கு அதிபதி சந்திரன் 12ல மூலத்திரிகோணம். வருமானத்தை விரையும் பண்ணுவாங்கன்னா 12ல சந்திரன் குடிச்சே தீத்துருவான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காசு போன தடம் தெரியலேன்னு பாட்டு தான் பாடிட்டு இருக்கணும். என்ன அந்த மாதிரி இந்த மிதுன லக்னத்துக்கு என்ன காரக தொழில் சப்போர்ட் பண்ணலாம்? டைரக்டா லக்னாதிபதிக்கு போயிடணும், அல்லது லக்னத்தில் பலம் பெறக்கூடிய கிரகம் மிதுனத்துக்கு மட்டும். சரிங்களா? 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், அதுலயும் சுக்கிரன் உத்திரட்டாதியில உச்சம் பெற்றிருந்து சனி பலமா இருந்ததுன்னா நல்லா புரிஞ்சுங்க, 2ஆம் நிலையாக உச்சம். ஃபர்ஸ்ட் மூலத்திரிகோணம் தான். இந்த லக்னத்துக்கு வேற எந்த கிரகமும் 2, 6, 10ல மூலத்திரிகோணம் பெறல. சரிங்களா? உச்சம் மட்டும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல உச்சத்தை எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல உச்சம், 2ஆம் நிலையில குரு ஆட்சி. 6ஆம் இடத்தில் விசாகத்தில் குரு இருந்தால் பலம். கெட்டுக்க கூடாது. போதனை தொழில், ஏன்னா லக்னாதிபதி புதன் அப்படின்றதுனால போதனை தொழில் கொடுக்கலாம். டீச்சிங் ஃபீல்டு. மிதுனத்துல இருக்கிறவங்க பாதி பேர், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாத்தியாரா இருப்பாங்க. ஏன்னா 10 கூடயும் குரு, சிம்பிளா நம்ம நினைச்சது அவ்வளவுதான். அது புதன் சாரத்துல இருக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட் படிப்பான். ரேவதியில குரு இருந்ததுன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. உத்திரட்டாதியில சுக்கரன் நின்னுச்சுன்னா நல்லது. நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், ஆனா வேலைக்கு தான் போகணும், தொழில் பண்ணக்கூடாது. 6ஆம் இடத்துல விசாகத்துல குரு நிக்கணும். அனுஷத்துல குரு நின்னுச்சுன்னா அடிமை தொழில் தான். கேட்டையில குரு நின்னுச்சுன்னா குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, டியூஷன் எடுக்கலாம், படிக்க வைக்கலாம். இப்படி 2ஆம் இடத்தில் குரு உச்சம், அதே அமைப்பு தான். அந்த இடத்துல புனர்பூசம், பூசம், ஆயில்யம். எப்படி நம்ம இங்க விருச்சிகத்தை கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? நீங்க பாருங்க, இந்த இடத்துல 3 இடத்துலயும் விதி
என்ன சொல்லுது? 3 கிரகத்தோட நட்சத்திரம் தான் உட்காருது. குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரமா உட்காரும். இந்த 3 ராசியிலயும். எங்க? மீனத்திலயும், கடகத்திலயும், விருச்சிகத்திலயும். வேற எதுவும் இருக்காது. அவனோட விதி கர்மா அதுலதான் இருக்கு. போதனை தொழில், அயராத உழைப்பு, சனி நல்லா இருக்கணும். அதுல குரு இருந்ததுன்னா அடிமை தொழில், மாத ஊதியத்துக்கு வேலைக்கு போறது, போதனை தொழில். இது 3க்குள்ளதான் வட்டம் இருக்கும். இதை தாண்டியே இருக்காது. போதகரா இருக்கலாம், ஆலய அர்ச்சகரா இருக்கலாம், வேத பாடசாலைகள்ல சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்கலாம், வேதங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், ஜோதிடரா இருக்கலாம். சரியா? நீங்க எடுத்து பாருங்க, மிதனத்துல இதுக்குள்ளதான் இருக்கும் சார். மிதனத்துல பிறக்கிறவங்க இன்னும் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணி செட்டில் ஆனான்னு சொல்ல முடியாது. ஒரு வேலை இருந்தா விதிவிலக்காக 100ல 2, 3 இருக்கலாம். அதை எடுத்து மிதுனத்துல ஆய்வு வந்து பண்ணி பாத்தீங்கன்னா அது ஏன்னு தெரியும். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் புதன் லக்னாதிபதி மறைஞ்சிட்டான். பரிவர்த்தனையில சுக்கிரனும் செவ்வாயும் ஆட்சி ஆயிட்டான். சனி அங்கேயே இருக்கிறான். அவன் சனி வந்து உத்தரட்டாதி, சந்திரன் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல அதெல்லாம் இருக்கான். இருக்கட்டும். அவ்வளவு எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு புரியாது. ஒரே நிமிஷம் இருங்க. ம். அவர் என்ன வேலை செய்யறாரு? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர், டிசைனர் இன்ஜினியர். வேலைக்கு தானே அதான் போறாரு. செவ்வாய். அதான் சனி செவ்வாய் முடிஞ்சிருச்சு. தொடர்பு நீங்க சொன்ன மாதிரி. செவ்வாய் வீடு இல்ல, விருச்சகம், ஆமா ஆமா மின்சாரத்துறை. ஆமா வேலைக்கு தான் மிஸ்டர். போகணும். வேலைக்கு எப்படி தான் போனாலும். போகணும். உங்க வேலை தான். சரிங்களா? நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். நான் மிதுன லக்னம். ஓபன் ஸ்டேட்மெண்ட். என் பையன் மிதுன லக்னம் தான். மிதுன லக்னம் தான். ஜோசியர். 2வது நான் ஜோசியர். சரிங்களா? என்னன்னா புதன் காரகம். புலப்படும். விஷயங்கள் புலப்படும். சார் தர்மலிங்கம் மிதுன லக்னம். சார் தர்மலிங்கம் மிதுன லக்னம். ஓகே சார். என்ன தொழில் சார்? இல்ல மியூட் ஆயிட்டீங்க. 4ல குரு சுக்கிரன் சார், 6ல சனி. இல்ல என்ன தொழில், என்ன உத்தியோகத்துல இருக்கீங்க? கான்ட்ராக்டர் ஏர் கண்டிஷன் ரிலேட்டட் கான்ட்ராக்டர் சார். அப்புறம் நான் படிச்சது பிஎஸ்சி மேத்ஸ். பிஎஸ்சி மேத்ஸ், கணிதத்துறை. கணிதத்துறை படிச்சது பிஎஸ்சி மேத்ஸ். அங்கதான் வரும். சுத்தி அதுக்குள்ளதான் இருக்கும். ஆமா சார். டீச்சிங்லயே ஆர்வம் சார். 6ஆம் இடம் செவ்வாய் வீடுன்றதுனால மின்சார தொழில் சம்பந்தப்படுத்தலாம். ஆமா சார். டீச்சிங்லயே ஆர்வம் சார். ப்ரொஃபஷனலா டீச் பண்ணலாம்னு தான் படிச்சேன். பட் அது போக முடியல. பிஎட் போக முடியல. அதனால இன்னும் ஆர்வம் தான். சூப்பர் சார். மிதுனத்துக்கு மூலத்திரியோன கிரகங்கள் 6, 10, 2ல இல்லாததுனால இந்த உச்ச கிரகங்களை வச்சு மற்ற விஷயங்களை சம்பந்தப்படுத்தி லக்னாதிபதி தொடர்பு படுத்தி சொன்னா போதும். சுய ஆய்வு வேணும். சுய ஆய்வு வேணும். நீங்க எனக்கு தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க என் கிளாஸ் படிக்கிறவங்க, நேரடியா படிக்கிறவங்க சொல்லுவாங்க, இல்ல சார் எனக்கு ஜோசியம் வருமானே தெரியலன்னா ஒரு 10 வகுப்பு முடிச்சிருப்பாங்க. நல்லா வருவமானீங்கன்னு சொல்லுவோம். நான் அடுத்தது என்ன 10 வகுப்பும் பலன் இல்லாத போச்சுன்ற மாதிரி ஆயிடும். பயம் இருக்கக்கூடாது. ஜோசியருக்கு பயம் இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த நிலைக்கு அப்பதான் போகலாம். பலன் சொல்றதுக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது கடக லக்னம். இது ஒரு அற்புதமான லக்னம் சார். கடக லக்னம் ஒரு அற்புதமான லக்னம். கடக லக்னத்துல இருக்கிற பாதி பேர் அரசாங்க துறையில இருப்பாங்க, அரசியல் துறையில இருப்பாங்க. அரசியல் கிடையாது, அதுக்கு பேரு அரசியல். சரிங்களா? அதுதான் அரசியல் மறுவிடுச்சு. நல்லது செய்யறது, வெகுஜன தொடர்பு. நல்லா கவனிங்க. கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனியே நீசமாயிடும். அப்புறம் எங்கடா இவன் தொழில் பண்றது? ஆனா புரிஞ்சுங்க, அங்கதான் சூரியன் பலு கொடுக்குறான். அந்த லக்னத்துக்கு 2ல் மூலத்திரிகோணம். 2ஆம் அதிபதி மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ராசி சிம்மம். 10ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய ராசி கிரகம் செவ்வாய். 6ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகம் குரு. இந்த ஜாதகத்துக்கு ஒரு அற்புதமான நிலை. இந்த ஜாதகம் சூரியன் குரு சேர்க்கை, சூரியன் செவ்வாய் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக குருவே இருந்தாலும் அவரே பாக்கியாதிபதி. இந்த கிரகங்களோட விளையாட்டை பாத்தீங்களா? இந்த கடக லக்னக்காரன் எவ்வளவு கொடுப்பன தெரியுங்களா? கடக லக்னத்துல பிறந்தவங்க வாழ்க்கை முறையை பாருங்க. எப்படி ரிஷபத்தை சொன்னோமோ பணமழை கொட்டும். கடக லக்னத்துல ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்கணும் சார்.
சர்ஜரிக்கெல்லாம் நேரம் குறிச்சு கொடுக்குறீங்க ஒரு ஜோசியரா இருந்தா கடக லக்னத்தை குறிச்சு கொடுங்க. அப்படியே அப்கமிங் தசா புத்திய சூரியனோட, சந்திரனோட, குருவோட, செவ்வாயோட தொடர்பு படுத்தி கொடுங்க. அந்த குழந்தையினோட வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக, தரம் உள்ளதாக இருக்குன்னு பாருங்க. செம்மையா இருக்கும். ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையானது பணம், பொருள் சேர்க்கை. இதான். இது ரெண்டும் வேணும்னா 2, 6, 10 நல்லா இருக்கும். அந்த கடக லக்னத்தை எடுத்து பாருங்க. 10ஆம் இடத்தில் செவ்வாய் மூலத்திரிகோணம் பெறுகிறார். கடக லக்னத்துல பிறகுற பாதி பேர் அரசாங்கத்துறைக்குள்ளார போறோம். அதுலயும் கிருத்திகையில சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா சூப்பர். கடக லக்னத்துல பிறகுற குழந்தை சித்திரையில பிறந்ததுன்னா இன்னும் நல்லது. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. சித்திரையில குழந்தை பிறந்தா என்ன சார், நம்ம தான் நீங்க எல்லாரும் வீட்லயும் ஏசி வச்சிருக்கோம், உள்ள கொண்டு போட்டு தூங்க விட வேண்டியதான். அதுக்கு என்ன இருக்கு? குருவும் சூரியனும் இணைந்திருக்க யோகம். 5ஆம் அதிபதியாகிய செவ்வாய அந்த அந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக வருவது ஒற்றை கிரகம் போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஒரு திரிகோணாதிபதியாகிய ஒரு கிரகம் 10ஆம் அதிபதியா வர்றது எவ்வளவு பெரிய புண்ணியம். ரிஷப லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் பாருங்க. ரிஷபத்துக்கு 9, 10, இங்க 5, 10. சார் அப்படியே கண்ணை மூடுனீங்கன்னா ரயில் மாதிரி ஓடணும் கண்ணுக்கு முன்னாடி அந்த பாவங்களும் கிரகங்களும். கனெக்ட் பண்ணி பாருங்க. சிலருக்கு இந்த ஃப்ளோ கொஞ்சம் ஸ்பீடா தெரியும், டக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கட்டம் போட்டு வச்சுக்கணும். கடக லக்னம்னு சொல்றேன்னா கடகத்துல லக்னத்தை குறிச்சுக்கிட்டு டக்குன்னு 2, 6, 10 எழுதிட்டு அதுல கிரகத்தை எழுதணும். அப்பதான் புரியும், இல்லைன்னா புரியாது. அதுக்குதான் நான் கட்டம் தயார் பண்ணி வச்சிருந்தேன். ரொம்ப நேரம் மேடம் சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே, இன்னைக்கு உத்தரட்டாதிரா டேய் அப்படின்னு சனி ஆடிட்டார் ஒரு ஆட்டம். கடகம் புரிஞ்சுதா சார்? அப்போ செவ்வாயுடைய காரகம், சூரியனுடைய காரகம் தலைமை பண்பு, குருவுடைய காரக தொழில்களை, மரியாதை நிமித்தமான தொழில்களை சப்போர்ட் பண்ணீங்கன்னா கடக லக்னக்காரன் சூப்பரா உருப்பிட்டு மேல வந்துவான். என்ன கேட்டீங்கன்னா கடக லக்னத்துல பிறகுறவங்களாம் வழியெல்லாம் காட்ட வேணாம், அவங்களே வளர்ந்து நமக்கு வழி காட்டுவாங்க. கிரகங்களே வளர்த்து விட்டுரும், சூப்பரா போயிட்டு இருப்பாங்க, படம் நிம்மதியா போவாங்க. அடுத்தது சார், யாருக்கும் புரியலன்னா தயவு செய்து என்ன ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா நான் மொபைல்ல இருக்கேன். ஒரே செகண்ட், ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேளுங்க சார். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த கிரகம் 2, 6, 10 இந்த கிரகங்கள் அதாவது கெட்டுக்க கூடாது, அது மட்டும் தான் கண்டிஷன் இல்லையா? அதாவது நீசமா இருக்க கூடாது, அஸ்தங்கமா இருக்க கூடாது, வக்ரமா இருக்க கூடாது. அதர்வைஸ் வேற பொசிஷன்ல இருந்தா நட்புலையோ அது இருந்தா பரவாயில்ல, அப்படித்தானே? நட்பு, சமம், ஆட்சி, உச்சம் இந்த காரணங்கள்ல எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்படி இருந்தா பரவாயில்ல. அந்த காரகம் கெடுதுன்னா நான் நேற்று சொன்னதுதான். அந்த கிரகம் கெடுவது என்பது நீசம் பெறுவது, தனது இயல்பை மாற்றிக்கொள்வது, வக்கரம் பெறுவது. கிரகணத்துக்குள்ள போச்சுன்னா தன்னுடைய சுய ஒளியை இழந்துரும். அப்ப அந்த ஜாதகருக்கு அதால பலன் கொடுக்க முடியாது. சரி சரி சரி, ஓகே. கடக லக்னத்துக்கு சொன்னீங்க, கடக லக்னத்துக்கு சொன்னீங்க. அந்த கடக லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் 8ல இருந்துச்சுன்னா எங்கேயா இருந்து போட்டோம், அவன் நல்ல நிலைமைக்கு வருவான், நல்ல வேலைக்கு வருவான். சேர்ந்தாலே போதும். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. சேர்ந்தா நல்லது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அங்க லக்னாதிபதி நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும், இந்த மாதிரி காம்பினேஷனையும் பார்க்கணும். நான் சொன்னேன் சுய ஆய்வுக்கு உட்படுத்துங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரே நிமிஷம் தண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா சார்? இதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். நீங்க போன் என்ன நிலைமை ஆயிடுச்சு? சரிங்க சார், இப்ப கடக லக்னம் பார்க்கிறோம். சார் கேட்ட மாதிரி எம்ஆர்கே சார் கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி
கிரகங்கள் பலம் இழக்கக்கூடாது சார். ஈவன் வந்து ஒருவேளை 2ஆம் இடத்துல ஒரு நீசக்கோள் இருக்கு, 2ஆம் அதிபதி நல்லா இருந்தா போதும். 6ஆம் இடத்துல ஒரு நீசக்கோள் இருக்கு, 6ஆம் அதிபதி நல்லா இருந்தா போதும். 10ஆம் இடத்துல நீசக்கோள் இருக்கு, போனா போது. சனி அங்க நீசமானாலும் பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா, செவ்வாய் உச்சம் ஆயிடுச்சுன்னா சூப்பர் இல்ல? அதுதான் சொன்னேன். அந்த ஆய்வுக்குள்ளார கொண்டு போயிடணும் ஜாதகத்தை. சரி, அங்க செவ்வாயும் பலம் கொடுக்கல அப்படின்னா 10ஆம் இடம் என்ன ஆயிடும்? 2 பாருங்க. தசாநாதன் சப்போர்ட் கொடுத்தனாலும் போதும். தசாநாதன் உச்சமா இருந்து, ஆட்சியா இருந்து, பலமா இருந்து தசை நடத்தினாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துரும். சரிங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டோட கூட நம்ம அடுத்த வகுப்புல நான் தொழிலா வேலையான ஒரு டைட்டில் வச்சிருக்கேன். அதுல பார்ப்போம். 2த்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இந்த நபர் ஏன் வேலைக்கு போறாரு, இந்த நபர் ஏன் தொழில் பண்றாரு அப்படின்னு கனெக்ட் பண்ணி எதனா ஒரு லக்னத்தை போட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். நான் ரெடி பண்ணிடுறேன் சார். நாளைக்கு சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம், எப்படியாவது பண்ணிடுறேன். சரி, அப்புறம் சிம்ம லக்னம் சார். இதுவும் ஒரு வகையில அருமையான லக்னம். இந்த லக்னத்துக்கு புதன் சந்திரன் நல்லா இருக்கணும். விரையாதிபதியாக இருந்த போதிலும் கடுமையான முயற்சியால் ஜாதகர் மிளிருவார். சிம்ம லக்னத்துல பிறகுறோம் சாதாரணமான ஆள் கிடையாது. லக்னத்திலேயே லக்னாதிபதி மூலத்திரிகோணம் பெறக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி கடுமையான முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த வீட்டுல சந்திரன் மூலத்திரிகோணம் பெறுவார். 3ஆம் அதிபதி அங்க 10ஆம் அதிபதி. அடுத்தது 6ஆம் அதிபதி சனி இந்த லக்னத்துக்கு. இந்த சனி இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட சேர்ந்து இருந்ததுன்னா லேட் மேரேஜ் நடக்கும். ஆனா பெரிய தொழில் பண்ணுவோம். சந்திரன் சனி சேர்ந்து இருந்ததுன்னா நல்ல தொழில் பண்ணுவோம். அந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு வளர்பிறையில இருந்தா இன்னும் நல்லது. எல்லா யோகத்தையும் கனெக்ட் பண்ணீங்க. சந்திராதி யோகம், குரு பார்வை, 5ஆம் அதிபதி பாக்குறது, 9ஆம் அதிபதி பாக்குறது. இந்த 2010 வந்து இந்த 5ஆம் அதிபதியோடய 9ஆம் அதிபதி லக்னாதிபதியோ தொடர்பாச்சுன்னா வருமான நிலை நல்லா இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை எடுத்து போட்டு இதை கனெக்ட் பண்ணி நீங்க எப்படி இருக்கிறத பார்க்கணும் தெரியுமா? சும்மா வீட்டுல சாப்பிட்டு தூங்குறான், வேலையே இல்லாத ஜாதகத்தையும் எடுத்து பாருங்க. அங்க என்ன மாதிரி நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்கணும். பாசிட்டிவ் பார்க்க கூடாது, தெரியாது, குழப்பமா இருக்கும். நல்ல சம்பாதிக்கிறவங்க ஜாதகத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். சரிங்களா? இன்னொன்னு, இதே சிம்ம லக்னத்தை பலம் பெற்ற கிரகங்கள் எதனா பார்வை செய்யுமான்னு பாருங்க. எல்லா லக்னத்துக்கும் அதுதான். சிம்ம லக்னத்தை பார்வை செய்யறது இன்னும் அதிசிறப்பு. தனுசுவில் 5ஆம் அதிபதி மூலத்திரிகோணம் பெற்று சந்திரனை பார்த்தா இதுதான் சூப்பர். குரு சந்திர யோகமா இருக்கும். திரிகோணமும் இணைவு தானே. 10ஆம் இடத்துல மூல திரிகோணமா, அந்த சந்திரன் இந்த குரு பார்த்தா 5ஆம் அதிபதி இல்ல, பலம் பெற்ற கிரகமாக இருந்து அதே லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் கூட இருந்தா சந்திர மங்கள யோகம். அந்த செவ்வாயையும் சந்திரனையும் குரு பார்த்தா இன்னும் சூப்பர், சொல்லவே வேணாம். பிரதானமா மிளிருவாங்க அந்த ஜாதகர், அப்படியே ஜொலிப்பாங்க. மூலத்திரிகோண கிரகங்கள் பலம் மிக்கவை தொழிலுக்கு. 2/10 மூலது. 2ஆம் இடத்து அதிபதி புதன், 10ஆம் இடத்து சுக்கிரன் அதிபதி. 10ஆம் இடத்தில் மூலத்திரிகோணம் பெறுவது சந்திரன் இல்லையா? இந்த புதன் போய் அங்க 10ஆம் இடத்துல சேர்ந்திருந்தான், புதன் சந்திரன் சேர்த்து இருந்துச்சு அந்த இடத்துலன்னா இவன் தான் பெரிய பெரிய லேண்ட் புரோக்கர், லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். சந்திரன் என்பது மாறிக்கொண்டே இருப்பது.
ரிஷபம் என்பது ஸ்திர ராசி, ஸ்திரமான தொழில். போர்டு போட்டு பெருசா வச்சிருப்பான், பெரிய பெரிய நிறுவனம்லாம் இருக்கு பாருங்க, லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் போட்டு, அங்கதான் இருக்கும். நில ராசி 10ஆம் இடம், ஸ்திர ராசி 10ஆம் இடம். அப்ப நிலம் சார்ந்த தொழில் புதன் அங்க 2ஆம் அதிபதியா இருந்து மூலத்திரிகோணாதிபதியா இருந்து பலம் பெற்று இருக்கிறதுனால, சந்திரன் அங்க மூலத்திரிகோணம் பெற்று இருப்பதால் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் இவன்ட்ட வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எங்கெல்லாம் 10ஆம் இடத்தோட மூலத்திரிகோணம் பெற்று, இந்த ஒரு லக்னத்துக்கு மட்டும்தான் சார் அது பொருந்தும். அவனை எதுவுமே செய்ய முடியாது. ஏமாத்தினா ஏமாத்திட்டு கூட போட்டோம், திருட்டிட்டு கூட போட்டோம். ஆனா அரசாங்கத்துல கை செய்ய மாட்டான். சிம்ம லக்னம் என்ன, அது எதிர அது பாசிட்டிவா நெகட்டிவா நமக்கு தேவையில்லை. ஆனா இது புரிதலுக்காக சொல்றேன் நான், சரிங்களா? எதனா ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை போட்டு நான் விளக்கம் சொல்லும்போது ஏகப்பட்ட சிம்ம லக்னத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் சார். நீ போய் ஏதாவது காலி மனையை வித்து பாடுறா, சூப்பரா இருக்கும். குட்டை தேங்கி இருக்கிற இடத்த கல்லு நட்டு பிளாட் போட்டு பாரு, சூப்பரா நிக்கும். உடனே வித்துரும். வாங்கணும்னு தான் தெரியுது குட்டன்னு, ஆனா வித்துட்டான்ல. எப்படி? 10ஆம் இட நிலராசி, அங்க சந்திரன் மூல தெரியும், அவன்கிட்ட நிலம் நிக்காது. அவன் பேர்ல லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ண கூடாது. ஏன்னா அவன் பாதகாதிபதி 4 கூடியவன், செவ்வாய் பூமி. அந்த இடம் நீர் ராசி அமையுது, அதனாலதான் அவன் நிலத்து மேல தண்ணி நிக்கும். சார் ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும், சரியா? நம்ம எப்படி அதை தொடர்பு படுத்துறோம், எப்படி கனெக்ட் பண்றோம், நாம எப்படி அதுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரோம் ஒரு விஷயத்த, அது முக்கியம், சரியா? அடுத்தது இது புரியுது இல்ல சார்? சிம்ம லக்னம். அடுத்தது கன்னியா லக்னம். கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் மூல திரிகோணம். அழகு, கலை, நிபுணத்துவம், சிகை அலங்காரம் செய்பவர்கள், முடி வெட்டுறவங்க இருக்காங்க இல்லையா? இப்ப எல்லாரும் முடி வெட்டுறான் சார். அப்பெல்லாம் கம்யூனிட்டி வைஸ் தான் இருந்தது. இப்ப எல்லா கம்யூனிட்டியில இருக்கிற தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா இப்படி பேசுறேன்னு, இன்னைக்கு இருக்கிற நிதர்சனத்தை நான் சொல்றேன். சோ காலத்துக்கு தகுந்த மாதிரி கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. என்ன, ஒரு பிராமண குலத்தை சார்ந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்ல ஒர்க் பண்றாப்ல. ஏன்னா அவர் படிச்சிருக்காரு, அந்த படிப்பு சிகை அலங்கார படிப்பு படிச்சிருக்காரு. 2ஆம் இடம் சுக்கிரனோட வீடு, அழகு, கலை, நிபுணத்துவம். இந்த லக்னத்துக்கு 10ஆம் வீடு புதனோட வீடு, மிதுனமா வந்து இரட்டை ராசி, இரட்டை கன்னி அது இல்லையா? சோ என்னன்னா மாறுபட்டு உபயம், அது மாறிக்கொண்டே இருப்பான், ஒரு வேலை நிலையா இருக்க மாட்டான். 6ஆம் இடத்துல என்ன கிரகம் மூலம் தெரியும்? சனி. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எதுவும் வேணாடா போடாம வேலைக்கு போடாம பேசாம அடுத்தது. அப்ப கன்னியா லக்னம் 2ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இந்த இடத்துல சேர்ந்து இருந்தோம்னா ஆர்கிடெக்ட், பில்டிங் ஸ்ட்ரக்சரு, ஏன்னா அது ஸ்திர ராசி ஆயிடுது 6ஆம் இடம். ஈவன் அது காற்று ராசி, சரிங்களா? அந்த சனியினுடைய பலம் சுக்கிரனுடைய பலம் நல்லா இருந்ததுன்னா பைலட்டா கூட இருப்பான். இது கூட ராகு கேதுகள் இணைந்திருந்ததுன்னா எண்ணில் அடங்காத, எண்ணற்ற, அளவிட முடியாத, அளவிற்கு மிஞ்சிய விஷயங்களை கூட செய்வான். ஏன்னா கன்னி என்பதும் ஒரு உபயம், மாறிக்கொண்டே இருப்பான், சிந்தனையை மாத்திக்கிட்டே இருப்பான். 4 படிப்பு 10 படிப்பு படிப்பான், 10லடான்னு வேற ஒண்ணு படிப்பான், படிச்சுக்கிட்டே இருப்பான். இதை விட இந்த கலாச்சாரத்துக்கு இது நல்லா இருக்குமேன்ட்டு வேற ஒண்ணு போய் படிப்பான். இப்படியும் தொடர்பு படுத்தணும். ஏன்னா 10ஆம் இடமும் உபயம், 10ஆம் இடமும் காற்று, லக்னம் மட்டும் இதா அமைஞ்சிருது, நிலராசியா அமைஞ்சிருது, சரியா? 10ஆம் இடம் காற்று ராசியா இருக்கிறதுனால பெரும்பாலுமானவர் வெளிநாட்டுல படிச்சா நல்லது, கன்னி லக்னத்துல இருக்கும். ஏன்னா அங்க எந்த கிரகமும் மூல திரிகோணம் இல்ல, 6, 2 மட்டும் மூல திரிகோணமா இருக்கு, சுக்கிரன் சனி. அந்த அதிபதிகள் பலமா இருந்தாங்கன்னா சுக்கிரன் சனி சார்ந்த தொழிலை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். படிக்காதவனா இருந்தா என்ன பண்ணுவான்? டீ கடை கூட வச்சு படிச்சுவான். கீழ்நிலை தொழில் தான், அடிமை தொழில் கூட செய்வாங்க. கன்னி லக்னத்துல இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்படுவான். நீங்க கேட்டு பாருங்க, கூப்பிட்டு தம்பி அந்த போயிட்டு அந்த சைக்கிள் கொஞ்சம் தொடச்சு கூட, டக்குன்னு ஓடி போய் துடைப்பான். சனி நல்லா இருக்கும், சுவாரஸ்யமா பேசுவாங்க, எது சொன்னாலும் ஏத்துக்குவாங்க. 2 கூட சுக்கிரன் இல்ல,
அந்த நாணயம் இருக்கும். பிரின்ஸ் கண்ணில வேணும் சார். சார் பிரின்ஸ் கண்ணில வேணும் சார். அந்த டீ கடை சொன்னீங்க, டீ கடை வேலை, அப்புறம் அந்த அழகு கலை சம்பந்தமா சொன்னீங்களா, முடி வெட்டுறது. பட் ஆமா. ஆனா அது வெட்டணும் அந்த தொழில் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா நம்மளோட கேட்டகரி அது ஒத்துக்கல. நீங்க கன்னி லக்னமா? ஆமா ஆமா டீ கடையை சேர்த்து சுட்டணும். ஆமா சொன்னீங்களா? சரி சரி. கண்ணில் தானா வருது இருக்கணும் சார். நான் கண்ணில் இருக்கணும் நான் டிஃபன் கடை. நீங்க தான் நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா, எனக்கு தெரியும்ல. உணவு தொழில் 6ஆம் இடத்து அதிபதி சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கா, சந்திரன் பார்வையில இருக்கா, அதனால நல்லது. உணவு தொழில் சுக்கிரன் வந்து கேட்டரிங் கேட்டரிங். சுக்கரன் 4ஆம் இடத்துல கேட்டரிங் சர்வீஸ் தெரியுங்களா? சுக்கிரன் கேட்டரிங். ஆண்கள் சமைச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு அடுத்த விஷயம். ஆனா சமையலுக்கு அழகு என்பது பெண் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் சமைச்சா நல்லது. என்ன சார் வல்லபி கன்னி லக்னம் சார். மேடம் நீங்க கன்னியா லக்னமா? ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர். அது புதனோட ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். கன்னி லக்னம் மிதுன லக்னத்துல இருக்கும். ஜோதிடம் படிப்பாங்க, ஜோதிடம் வரும், ஆன்மீகம் வரும், போதனை வரும், வேதம் படிக்கலாம், மந்திரம் மாந்திரிகங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், யாகங்கள் செய்யறது கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். எழுத்தாளர், இந்த பத்திரப்பதிவு துறையில இருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து சுக்கிரன் புதன் சேர்ந்ததுன்னா நல்லா. ஏன்னா அந்த லக்னத்திலே புதன் உச்சம் திக்பலம். நானும் கன்னியா லக்னம்னா. ஈவன் அந்த லக்னத்திலே புதன் மூலத்திரிகோணம் சார். சரியா? சொல்லுங்க. நன்றிங்க சார். நன்றிங்க நன்றி. எனக்கு இந்த கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல காது இருக்கு, போனுக்கு நேரா மூஞ்சி இருக்கு, அதனால ஜிக்ஸாக்கா இருக்கிறதுனால அப்பப்ப திரும்புற மாதிரியா இருக்கு. என்ன சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மோடம் ஏதோ பிரச்சனையா இருக்கு, நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன். இருந்தா எப்படியோ போன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, ஓடட்டும். 6 லக்னம் முடிச்சிட்டோம், இன்னும் 6 லக்னம் இருக்கு, 20% இருக்கு, பார்ப்போம். சரி, துலா லக்னம் சார். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு சிறப்பான லக்னமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, லக்னத்துல சுக்கிரன் பலம், அது மட்டும்தான் இந்த இடத்துல. 10ஆம் இடத்துல எந்த கிரகமும் மூலத்திரியோணம் கிடையாது. எங்க கடகத்துல. 6ஆம் இடத்துலயும் எந்த கிரகமும் மூலத்திரியோணம் கிடையாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துலயும் எந்த கிரகமும் மூலத்திரியோணம் கிடையாது. 2 பத்தி எம்டி ஆயிப்போச்சா? இப்ப என்ன எடுத்துக்கணும்? 10ஆம் அதிபதி எங்கே மூலத்திரியோணம் பெறுகிறார்? 7ஆம் இடம். இது ஒரு நிலையில எடுத்துக்கணும். ஒரு மாறுபட்ட நிலை தான். மற்ற லக்னங்கள் நான் சொல்லியிருக்க மாட்டேன். துலா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் மூலத்திரியோணம் பெறுவார். மூலத்திரியோணம் பட்டு தன் 2ஆம் இடத்தை பாப்பாரா? வேற எந்த கிரகத்துக்கும் இந்த அந்தஸ்து இல்ல. தன் வீட்டில் இருந்து தன் வீட்டை பார்க்கும் அமைப்பு. இதை புரிஞ்சுக்கணும் சார். இது கொஞ்சம் ஸ்பெஷல் பாயிண்ட். துலாம் இதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது என்ன, இந்த 2ஆம் அதிபதியா இருந்து தன் வீட்டில் மூலத்திரியோணம் அடைந்து தன் வீட்டை பார்க்கணும் சார். மனைவி வருமானம் இவர் வச்சிருப்பார். இந்த அமைப்புல இருந்தாதான் அது சரியா. இந்த அமைப்புல இருந்தாதான் அது, இல்லைன்னா இல்ல. இது புரிஞ்சா? அடுத்தது 6ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ண முடியாது. 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் மூலத்திரியோணம் கிடையாது. 10ஆம் இடத்துலயும் கிடையாது. லக்னத்துல சுக்கிரன். அப்ப சுக்கிரன் செவ்வாய் போதும் இந்த ஜாதகத்துக்கு, இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் செவ்வாய், இந்த 2 அமைப்பு தான். துலா லக்னக்காரனுக்கு சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தா யோகம் சார். 5-9 தொடர்பாச்சுன்னா யோகம், நல்ல வருமானம் இருக்கும். புரியுதுங்களா? இன்னொரு என்ன தொழில் பண்ணலாம்? துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தினுடைய காரக தொழில் அதிகமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? 10ஆம் இடம் பலமா இருக்கணும். சந்திரன் சனி பலமா இருக்கணும் ஜாதகத்துல. அவங்களுமே பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளான பிசினஸ் தான். துலாம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி உணவு தொழில், பால், தண்ணி,
நியூஸ் பேப்பர் இதெல்லாம் அப்டேட்டடான விஷயம். டெய்லி மாத்துறது. 10ஆம் இடம் இல்லையா சந்திரன். அந்த இடத்துல 10 கூடையவன் செவ்வாயோட கனெக்ட் ஆகிருந்து 5ஆம் இடத்து தொடர்பு இருந்ததுன்னா யோகம். லக்னாதிபதி சேர்க்க இருந்தாலும் யோகம். லக்னத்துல சுக்கிரனுக்கு வந்து மூலத்திரிகோணம், சுக்கிரனோட காரக தொழில் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அதிகமா கேட்டரிங் தான் துலாம் பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா ஜலராசி 10ஆம் இடம் ஜலராசின்றதுனாலையும் 2ஆம் இடம் ஜலராசின்றதுனாலையும் 6ஆம் இடம் ஜலராசின்றதுனாலையும் மாறிக்கொண்டே இருப்பது. நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லா இருக்கும். தனி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்லி பாருங்க. இல்லைன்னா துலா லக்னத்துல இருக்கிறவங்க வாங்கி நீ என்னெல்லாம் பிசினஸ் பண்றேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஐடியா இருக்கும் உங்களுக்கு. எந்த வேலையில இருந்தாலும் நான் ஒரு ஹோட்டல்ல வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார். எப்படி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். தள்ளு வண்டியில வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார்னு சொல்லுவான். புரியுதுங்களா? நீரை ஒரு இடத்துல அடைச்சு வச்சீங்கன்னா குட்டையாயிடும். ஓடினாதான் அது சுத்தமான தண்ணியா இருக்கும். அப்ப சந்திரன் 10ஆம் அதிபதி இல்ல, தள்ளு வண்டியில ஹோட்டல் கடை வைக்கலாம்னு கேட்பான். ஏன்னா சுக்கிரன் மூல தெரியணும் லக்னத்துல. துலா லக்னத்துல இருக்கிறவனுக்கு நல்லபடியா படிப்பு வராது. 4 அதிபதி சனி. 5ஆம் அதிபதியும் சனி அறிவுஸ்தான அதிபதி. அப்ப இந்த லக்னத்துக்கு பெரும்பாலுமான புதன் குரு எல்லாம் நல்லா இருந்தாதான் படிக்கவே முடியும். சில லக்னங்களுக்கு சொல்லவே வேணாம், படிப்பு தானா வரும். கடக லக்னம் மாதிரி, சிம்ம லக்னம் மாதிரி, அந்த மாதிரி. மிதுன கன்னிகெல்லாம் வந்து சுய புத்தி நல்லா இருக்கும். கிரகமே வேண்டாம் சார், ராசியே போதும். 80% பலன் சொல்ல முடியும். அதனாலதான் புதனுக்கு புத்திகாரகன்னு பேரு, கேதுக்கு ஞானகாரகன்னு பேரு. லக்னத்துல அதனாலதான் புதன் திக்பலம். புத்தின்ற இடத்துல புத்திகாரகனா வச்சான் புதனை. சென்சிட்டிவான பிளானட் இருக்கிறதுல சின்ன பிளானட். புதன்னா குள்ளன்னு பேரு. இன்னொரு பேர் இருக்கு, கல்லன்னு ஒரு பேர் இருக்கு. அது திருட்டுத்தனம் கிடையாது, நாசுக்கா நழி வெளியே போயிடுறது. புரியுதுங்களா? அதான் புதனோட தன்மை. அது இந்த புதனோட ஆதிக்கம் நிறைய வச்சிருக்கோம். வியாபாரம் பண்ணி பாருங்க, உங்கள்ட்ட ஈஸியா முடிச்சு தலையில கட்டு போயிட்டே இருப்பான். வியாபாரம் நிறைய ஜோதிடத்துக்குள்ளார நிறைய விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். மண்டை வெடிச்சிடும். துலா லக்னம். அடுத்தது விருச்சிக லக்னம். பொதுவாவே இந்த மேஷம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனெல்லாம் நல்ல லக்னம் தான் சார் தொழிலை பொறுத்த வரைக்கும். சனியோட ஆதிக்கம் பாருங்க, தொழில் காரகனா இருந்து தனக்கு சப்போர்ட் பண்ற லக்னங்களுக்கு எதுக்கும் பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டார் சனி. அது அவங்களோட கர்மா. நல்லா இருந்ததுன்னா சனி சப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். கர்ம காரகம். நான் என் லக்னத்துல உன்னை பிறக்க வைக்கிறேன்டா அப்படின்னாலே நீங்க வந்து சுப கர்ம காரியங்கள் அதிகமா செய்யணும். அப்ப சனியோடைய சப்போர்ட்டிங் லக்னத்துல பிறக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியா இருந்தா நல்லது. சனி சப்போர்ட் பண்ணாத லக்னத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கண்டுக்க மாட்டார் அவர் பெருசாலாம். அப்பாதான் நம்மள கண்டுக்குவார், அம்மா தான் கண்டுக்குவாங்க, நண்பர்கள் தான் கண்டுக்குவாங்க. நீ என்ன பண்ற, இப்படி இருக்காது, இப்படி மாத்திருன்னு சொல்லி கொடுப்பான். அந்த மாதிரி சனி வந்து மகர, கும்ப, மிதுன, கன்னி, ரிஷப, துலாம் லக்னங்களை ரொம்ப கவனிச்சிட்டு இருப்பாரு. நம்ம நினைச்சுக்கிறோம் 4 செவுரு இருக்கு, காற்றிற்கும் காது உண்டு, செவுற்றிற்கும் கண்ணு உண்டுன்னு சொன்னான். அதனால பிரபஞ்சங்கள் பஞ்சபூத சக்தியை ஏமாத்த முடியாது. விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனுசு, 6ஆம் இடம் செவ்வாய் மேஷம், 10ஆம் இடம் சிம்மம். வந்துருச்சா? குரு, செவ்வாய், சூரியன். அற்புதம் சார். 3 கிரகத்துல ஒரு கிரகம் கூடமா வலுவா இருக்குது? சரியா? இப்ப இவங்களுக்கு குருவுடைய காரக தொழில், செவ்வாயுடைய காரக தொழில், சூரியனுடைய காரக தொழில். எப்படி நம்ம வந்து கடகத்தை சொன்னோமோ ரொம்ப எளிமையா விருச்சிகத்துக்கு தொழில் பொருத்தியோ இல்ல. விருச்சிக லக்னக்காரன் மேக்சிமம் ஜாதகம் பார்க்க மாட்டான். நீங்க வேணா பாருங்க. விருச்சிகம், கடகம், சிம்மத்துல ரேரா தான் வருவாங்க. ஏன்னா அவனுக்கு கஷ்டம் இருக்காது. மகர, கும்பம், மேஷம், அது மகரம், கும்பம், மீனம், சாரி மிதுனம், கன்னி, இப்படி இருக்கவங்க அதிகமா வருவாங்க ஜாதகம் பார்க்க. சில நிலைகள்ல
வருமானத்தை மாத்திக்கிறதுக்காகயோ, தொழில் முனையறதுக்காகயோ, வெளிநாடு போறதுக்காகயோ, இந்த மாதிரி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக வேணா அந்த லக்கணங்கள்ல இருக்கும் வருவான். கஷ்டப்படுறவங்க கூட பெருசா இருக்க மாட்டாங்க அந்த லக்கணங்கள்ல. மாறாக சில நிலைகள்ல பாவ கிரகங்களுடைய தொடர்பு அதிகமா இருந்தா, ஆதிக்கம் அதிகமா இருந்தா, நல்ல கிரகங்கள் கெட்டிருக்கிற நிலையில 100ல ஒரு 2, 3 அது மாதிரி வரும். அவ்வளவுதானே தவிர மேக்சிமம் விருச்சிக லக்னத்துல இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா விருச்சிகன்றதே அர்ப்பணிப்பு. விருச்சிகத்தினுடைய காரகம் வந்து பாத்தீங்கன்னா, காரகாதிபத்தியம் அதுல அதிகம். காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் தியாகம், அர்ப்பணிப்பு. அதோட சிம்பிள் வந்து தேல். தேளுடைய குணம் தெரியுங்களா? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அது கொட்டுது விஷம் அப்படின்னு. ஆனா அதோட இயல்பு, எறும்பு கடிக்குது, கொசுவும் தான் கடிக்குது. அதுக்கு என்ன பண்ணுது? தூக்கிதான் போடணுமே தவிர அடிச்சு போடக்கூடாது, தட்டி தான் விடணும். அதோட குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேல் தன்னை புணரும் போது ஆண் தேலை கொட்டிக்கிட்டே இருக்குமா. இப்ப ஆண் தேல் செத்துருது. அப்ப விருச்சிகத்துல பிறக்கும்போது அவன் சுய அறிவோட பிறக்கணும். தந்தையோட சப்போர்ட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா விருச்சிகத்தாலதான் 9ஆம் பாதக ஸ்தானம் ஆயிடுது. அப்ப பிறக்கும் போதே என்ன வரான்? அப்பாவை கொள்றான். பேருக்கு தான் சொல்றேன், ஒரு புரிதலுக்காக. இது இயற்கை தான். தேலை கொன்னுடுது, ஆண் தேலை கொன்னுடுது. அப்ப தாய் கருமுட்டையை சுமந்து ஒரு குஞ்சு 2 குஞ்சு வராதான். விருச்சிகத்துல பிறகு நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கும். பல பல 100 குஞ்சுகள் வெளியே வருதான் தேல் அந்த உடல்ல இருந்து. அது எப்படி வருதான்? தாயை கொன்று வருதான், வயிற்ற பொழந்துட்டு தான் வரும். அப்ப தாய் தேலும் செத்துருது. அப்ப குஞ்சுன்றது 100 கணக்கா குஞ்சு பொறிக்குது. அப்ப விருச்சிகன்றது ஒரு அர்ப்பணிப்பு அமைப்பு தான். அப்ப அந்த இடத்துல லக்னத்துக்கு பாருங்க, 3ஆம் அதிபதி மாரகாதிபதியா இருந்து சனிய 4ஆம் அதிபதியா போறானா அம்மா, 9ஆம் அதிபதி சந்திரன் பாதகாதிபதியா போறானா. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய தாற்பயம். அந்த கர்மத்தை நிர்ணயம் செய்வது சூரியன், 10ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கே 8ஆம் இடமா போகுது. விருச்சகத்துல ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்குதுன்னா பல துன்பங்களை கடந்து சுமந்து வந்த இடமாக அது இருக்கும். ஒரு தியாகி அந்த குடும்பத்துல இருப்பான். கேட்டு பாருங்க, உங்க வீட்டுல யாராச்சும் மிலிட்டரியில செத்தாங்களான்னு. ஆமாண்ணா. யாரையாவது பாதுகாக்க போய் இன்னொருத்தவங்க யாரும் செத்தாங்கன்னா பாருங்க, அங்க இருப்பான். சரிங்களா? இது விருச்சிகத்தினுடைய தன்மை. இத மாதிரி ஒரு ராசி மண்டலத்துக்கும் இருக்கு. அதான் நீர் ராசி. அதனாலதான் அந்த காலச்சக்கரமே அமைச்சு கொடுத்தது வருமானத்தை எளிமையாக அடையும்படி 2வது 10 பலம். அங்க 5ஆம் அதிபதியே வந்து 2 கூடையவனா நிக்கிறான். அந்த இடத்துக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் அமாவாசையில நின்னுதுன்னா கர்மாதிபதிய யோகமாயிடும். எளிமைனா விருச்சகம் தான். கஷ்டப்படாம கிடைச்சிடும். அமாவாசை தோஷம் கிடையாது சார், யோகம். இரு கிரகங்கள் சேர்ந்தால் வெளிப்படுவது யோகம். விருச்சிக லக்னத்துக்கு சனி சூரியன் சேர்ந்து அமாவாசையில பிறந்தது துஷ்டம் சொல்லக்கூடாது, யோகம். கர்மாதிபதி யோகம். சூரியன் ஒரு ஆள் போதும், தூக்கி நிறுத்திடுவான் ஜாதகரை. 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா உச்சம். செவ்வாயோட மூல திரிகோண வீடு. செவ்வாயும் சூரியனும் சேர்த்து வச்சு குரு பார்த்துட்டுனா யோகம். 5 கூட அவனே மூல திரிகோணம். எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க ஜோதிடத்துக்குள்ள. சார் கடினமா இருக்கா நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு? ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு, நல்லாவே இருக்கு, புரியுது. நல்லா இருக்கும், நல்லா ஈஸியா புரியுது. இருக்கு சார், கிராஸ்ப் பண்ண முடியுது. தேங்க்ஸுங்க சார். நன்றிம்மா, நன்றி. அடுத்தது தனுர் லக்னம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சந்திரன் புதன் சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் மூல திரியோணும், 10ஆம் இடத்துல புதன் மூல திரியோணும், லக்கணத்திலே குரு மூல திரியோணும். இப்ப 1, 6, 10 2ஆம் இடத்து அதிபதி சனி. சரிங்களா? ஆனா 3ஆம் இடத்து அந்த இடத்துல மூல திரியோணும் பெறுவார் அந்த இடத்துல. ஆனா குரு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சந்திரன் புதன் சப்போர்ட் நல்லா படிச்சிருவாங்க தனுசு லக்னத்துல இருக்கணும். புதன் குரு சேர்க்க இருந்ததுன்னா ஜோசியரோட இருப்பாங்க தனுசு லக்னத்துல இருக்கிறவங்க. உபய லக்னம், பல தொழில்கள் செய்வாங்க. எங்கெல்லாம் புதன் ஆதிக்கம் 10ஆம் இடத்தோட மூல திரிகோணம் ஆகுதோ 3-4 தொழில் செய்வாங்க. என்ன உபயம்? 10ஆம் இடம். புதியதாக தோன்றுவது, அன்னதான உபயதாரர் அப்படின்னு எழுதுவோம்.
தொடங்கி வைக்கிறது. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரு நற்காரியத்தை தொடங்கி வச்சாங்கன்னா அது அந்த காரியம் நிலைத்து நிற்கும். அப்ப குருவுடைய காரக தொழில், புதனுடைய காரக தொழில், சந்திரனுடைய காரக தொழில். தனுசு லக்னத்துல இருக்கிறவங்களும் இங்க சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா இந்த லக்னத்துக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சனி சுக்கிரன் சேர்ந்தா யோகம். எப்படி தெரியுமா? இவன் 11 கூடயும் 2 கூடயும் 11ஆம் இடத்துல சுக்கிரன் மூலத்திரியோணம் பெறுமா? அந்த சனியோட தொடர்பாகி அது 5ஆம் அதிபதி கனெக்ட் ஆகி லக்னாதிபதியா இருக்கிற குரு கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இவன் கூட்டிட்டு இந்த லக்னத்துக்கு இல்ல, எல்லா லக்னத்துக்குமே போடணும். 2 தொடர்பு இருக்கும். மேடம் உங்களோட அடிக்கடி அன்மியூட் ஆயிடுது. கொஞ்சம் அந்த போனை மட்டும் கவனிங்க. விஜயலட்சுமி மேடம் என்னன்னு தெரியல, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவா இருக்கு போது. இப்ப தனுர் லக்னத்துக்கு இது ஒரு கான்செப்ட். அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னம் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு கஷ்டப்படாம சில விஷயங்கள் அடையக்கூடியதான். லக்னாதிபதியே மூலத்திரியோன 2 கூடையவன் ஆயிடுறான். சரியா? அதாவது 6 கூடையவன் புதன். சரிங்களா? 10ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்துல மூலத்திரியோணம் அடைவார். அவரே 5 கூடையவரா? இது யோகம். ஒரே ஒரு 5ஆம் அதிபதி திருப்பி ஒரு 10ஆம் அதிபதியா வர்றது எப்படி கடகத்துக்கு செவ்வாய் 5 கூடையவன் வந்து 10 கூடையவன் வந்து யோகத்தை செய்யறானோ அதே மாதிரி மகர லக்னத்துக்கு இந்த சுக்கிரன் யோக கிரகம். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் கிடைச்சுன்னா ஒழிஞ்சான் சார், எழுதி வச்சுக்கேன். மகர லக்னத்துக்கு சுக்கிரன் சூப்பரா இருந்துச்சுன்னா நல்ல அற்புதமான வாழ்க்கை வாழும் ஜாதகர். அர்த்த திரிகோணம் அப்படின்றதனுடைய பேஸ் இதுதான் சார். நான் சொல்றது தான், தாண்டி வேற எதுவுமே இல்லை. 2 10 தொழில், வருமானம், பொருள் சேர்க்கை, இது எல்லாமே இந்த கான்செப்ட் தான். என்ன மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி மூலத்திரிகோணம் பெறுபவராகவும் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் பெறக்கூடிய கிரகமாகவும் இருந்து இந்த மகர லக்னத்திற்கு சுபகிரக பார்வை 5 9 தொடர்பு சுக்கிரன் சனிக்கு கிடைச்சிருக்குன்னா 5ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியா ஏறான். பாக்கியாதிபதி புதன் 6ஆம் அதிபதி. இந்த புதன் சனி சுக்கிரன் தொடர்பு இந்த ஜாதகரின் வருமான நிலையை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய அமைப்பை சிறப்பாக எடுத்து செய்வார்கள். சிம்பிளா முடிச்சாச்சு. கடினமா இல்லல்ல நான் பேசுறது? என் பையனுக்கு மகர லக்னம்ப்பா. 10ஆம் இடத்துல சுக்கிரன் சனி, வாங்கி கொடுங்க. மூலத்திரிகோணத்துல புதன். டிரைவரா இருக்கேன், கவர்மெண்ட்ல டிரைவரா இருக்கேன். காசு வாங்கி கொடுங்க கொஞ்சம். அதான் நான் சொல்லிட்டேன், நிறைய காசு வச்சிருப்பாரு, வாங்கி கொடுங்க. காசு இல்லப்பா, ஆனா வர்ற காசு செலவழிச்சுட்டே இருக்கான். 11ஆம் இடத்துல கேட்டிருக்கான். வர்ற காசு என்னன்னா மனிதனுடைய மனம் என்பது அபிலாசைகள் அதிகம் கொண்டது. என்ன விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை வச்சுட்டு எல்லாருக்கும் வசதியான வாழ்க்கை தான். நீங்க கூரை வீட்டுல ஏசி போடணும்னு நினைச்சீங்கன்னா என்ன நடக்கும்? சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? அதனால சில நிலைகள்ல நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். என்ன வரும் அதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி நம்ம செய்யக்கூடாது. அதுக்குதான் தசாபுத்தி. நான் சொல்றதெல்லாம் கான்செப்ட் தானே தவிர தசாபுத்தியோட எதையும் நான் தொடர்பு படுத்தல. தசாபுத்தி நெகட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு வருமானம் இருந்தும் அந்த தசாநாதன் அல்லது புத்திநாதன் சில நிலைகள்ல உங்களுடைய வருமான நிலையை ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து வைக்கலாம், இல்ல பொருள் வாங்கலாம்னு நினைச்சு இஎம்ஐ போட்டுறது. இந்த மாதிரி நீங்க பாருங்க, வசதியான கார் நிற்கும், நகை இருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா இஎம்ஐல போட்டு எடுத்து வச்சுக்கிறது. அப்புறம் நாங்க நிறைய கடன்காரன் ஆயிட்டேன். ஏன்டா எல்லாத்தையும் தான் வாங்கி வச்சு அப்புறம் எங்க கடனே வாங்க மாட்டான் பாருங்க. கடனே வாங்க மாட்டான். 10 ரூபா கூட வாங்க மாட்டான். வர்ற காசை செலவழிப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் பாத்துக்குவான். அவ்வளவுதான். புரோகிதமும் போய்க்கிறான், டிரைவராகவும் இருக்கான். ஆனா 100 ரூபாய் காசு வந்துச்சுன்னா அடுத்த செலவழிச்சாதான் அடுத்த காசு வரும். நான் சொல்றதெல்லாம் பொது விதி அவருக்காக. பொது விதி. சரிங்களா? அப்ப நம்ம ஒரு லக்னம் அப்படி இருக்கு அப்படின்னா, தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்கும்.
ஜோசியர் வந்து நம்ம ஒருத்தவங்க கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லும்போது இப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது கும்ப லக்னம். கும்ப லக்னம் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான், அவங்க நீங்க ஃப்ரீயா விட்டுறணும். ஏன்னா லக்னாதிபதியே மூலத்திரியோணம் பெற போறாங்க. லக்கணத்திலேயே சனி மூலத்தில் அவங்க சொல் பேச்சு நம்ம எல்லாம் கேட்கணும். அவங்களுக்கு தெரியும் எங்க நுழைஞ்சா எப்படி வெளியே வரணும்னு. சரிங்களா? கும்ப லக்னத்துக்கு 10ஆம் இடம் யாரோட விட? செவ்வாயோட விட விருச்சிகம். இடம்பெயர்ந்து தொழில் செய்வது. 3ஆம் இடத்தில் பலம் பெற்ற செவ்வாயாக அமர இடம்பெயர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையா திருப்பி அந்த லக்னத்துக்கு. மூலத்திரிகோணம் பெற்று தன்னுடைய வீட்டையே பார்க்கும் அமைப்பு. நான் முன்னாடி சொன்னதுதான் அது. சரிங்களா? சகோதரர்களால் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பு. சகோதரன் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம். கும்ப லக்னத்துக்கு 6 குடையவன் சந்திரன் தான். உத்தியோகம்னா அவங்களுக்கு பெருசாலாம் செட் ஆகாது. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்தாலும் டெய்லி இவங்க வந்து இவங்க மைண்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. வருமானம் வந்து எனக்கு பத்தாது, பத்தலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஏன்னா 2க்கு அதிபதி குரு, வருமான ஸ்தானாதிபதி. திருப்தியை படுத்த முடியாது குரு எல்லாம். இவன் அறிவுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்காது. தொழில் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது நல்லது. 10ஆம் இடம் செவ்வாயோட வீடு. அந்த அதிபதி தான் நல்லா இருக்கணும். செவ்வாய் அந்த ஜாதகம் நல்லா இருந்தா சூப்பர். ஏன்னா கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான தைரியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. என்னன்னா 3ஆம் அதிபதி செவ்வாய் 12ல உச்சம், 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த புஜகம பலாக்கிரமசாலின்னு சொல்றோம்ல, வாடா பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த கும்பலக்னத்துல பிறந்தவங்க தான் இருப்பாங்க. தண்ணி எதிர்த்து பேசுறது, இல்லை என்று மறுப்பது, சுயநலம், கும்பம். அப்ப லக்னாதிபதி பலம் இழந்திருந்து சுபகிரகங்களுடைய பார்வை இருந்ததுன்னா நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. சில விஷயங்களை மாத்திக்குவாங்க எல்லாம் சொல்லலாம். குறிப்பா இந்த லக்னத்துக்கு அர்த்த திரிகோணாதிபதிகளாகிய குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேர் சேர்ந்து அந்த லக்னத்துக்கு சனியோட தொடர்பு இருந்துச்சுன்னா எய்தர் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதாவது ஒண்ணு போ அப்படின்னு போயிடும். வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அப்ப லக்னாதிபதியை நம்ம பெருசா எடுத்துக்கணும். சனிதான மூலத்திரிகோணாதிபதியா வர. இப்படிதான் சார் தொழில் நிர்ணயம் பண்ணணும். நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். என்ன ஏற்புடைமை தான். இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, மறுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? நீ சொல்ற கான்செப்ட் எல்லாம் தப்பு, வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஜோசியர். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பாக்குற ஜாதகத்தோட கனெக்ட் ஆகிற விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். மீன லக்னம் 6ஆம் இடம் சூரியன், ஆளுமை திறன், நிர்வாகத்திறன், நிறைய கலெக்டர், IAS, IPS எல்லாம் மீன லக்னம் தான். 10ஆம் இடம் குரு, காலர் ஜாப். 2ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய், சூரியன், குரு, அற்புதமான அமைப்பு. இந்த லக்னத்துக்கு 5க்கு அதிபதி சந்திரன், 9 கூடிய செவ்வாயே 2ஆம் அதிபதி இருந்தாரு. ஒரு பாக்கியாதிபதியே அர்த்த திரிகோணாதிபதி ஒருவரா வந்துட்டாருன்னா யோகம். 5, 9 கூட யாராவது ஒருத்தன் வந்து அர்த்த திரிகோணத்தோட கனெக்ட் ஆயிட்டான்னா யோகம். போயிட்டே இருக்கு. சிம்பிள். நிர்வாகத்திறன், அட்மின், நிதானம், சிந்திக்கும் ஆற்றல், திறன். சூரியன் குரு எல்லாம் சேர்ந்து இருந்தா யோகம் அந்த ஜாதகத்துல. அவ்வளவுதான் சார் ஜோதிடம். தொழில் அவ்வளவுதான். இதுக்கு மேல எதுவும் கிடையாது. இவ்வளவுதான். அர்த்த திரிகோணத்தை இப்படிதான் புரிஞ்சுக்கணும், இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். சரியா? எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் சார்? ஒரு சந்தேகம் சார். சார் ராகு கேது தொழில் அப்ப எப்ப சார் பண்றது? பாலு சார் தானே எப்பவுமே கேட்பாரு சார். தப்பா எடுத்து சும்மா காமெடிக்காக சொன்னேன். அதாவது இந்த கிரகங்களோட ராகு கனெக்ட் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க சார்,
மறைமுகமான தொழில், சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில், அரசாங்கத்திற்கு புறம்பான தொழில், அதுல வளர்ச்சி அடையுது. ராகு வந்து பலமா இருந்து தொடர்பு பெற்றால் அது எப்ப மாட்ட விட்டுரும் அப்படின்னா, அந்த ராகு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல இருந்தா மாட்ட விட்டுரும். இதே அர்த்த திரிகோணாதிபதி கூட கேது கனெக்ட் ஆயிருந்ததுன்னா சார், அவங்கலாம் அந்த புதன் மாதிரி தான். புதன் பிளஸ் கேது எப்படியோ அது புதனுடைய காரகத்தை நீங்க அப்படியே கேது கொடுக்கலாம். அது நெகட்டிவா இருக்காது கேது கூட இருக்கும்போது. பெரிய பெரிய வேத பாடசாலைகள்ல பணிபுரிகிறது, சான்ஸ்கிரிட், பஞ்சாங்க கணிதர்கள், பதிவுத்துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா வாசல்ல உட்காந்து எழுதிட்டு இருப்பான் ஸ்கூல் போட்டுட்டு, ரொம்ப சிம்பிளா. இந்த மாதிரியான பெரிய பெரிய ஞானியா இருப்பான், அவன் போடுற கணக்கை உள்ள உட்காந்துருவான், கம்ப்யூட்டர்ல கூட போட முடியாது. அங்கெல்லாம் கேது இருக்கும். ஆனா அளவுக்கு மீறிய விஷயங்களாக இருக்கும். ராகு கனெக்ட் ஆகும்போது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்காது. என்ன, அது அவுட் ஆஃப் பவுண்டரி, கணக்கிட முடியாத அமைப்புகளுக்குள்ளார போட ராகு சம்பந்தப்பட்டுச்சுன்னா இருக்கும். நிறைய பேருக்கு 2, 6, 10 எல்லாம் ராகு நின்றுருக்கும். எதிர 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், அந்த 2ஆம் இடத்தில் மூல திரிகோணம் அடையக்கூடிய கிரகம் அந்த ராகுவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது சார்? வித்தவுட் சப்போர்ட் ராகுக்கு எதுவும் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நிக்கிற பாவாதிபதி ராகுக்கு பலம் கொடுக்கணும், கேதுக்கு பலம் கொடுக்கணும். ஏன்னா சொந்த வீடு கிடையாது. அல்லது அந்த ராகுவோ கேதுவோ நின்ற நட்சத்திர அதிபதி அந்த ராகுக்கு எதுக்கு பலம் கொடுக்கணும். அல்லது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகமும் சாரம் கொடுத்த கிரகமும் தங்களுக்குள் சேர்வது, தங்களுக்குள் கேந்திரம் பெறுவது, இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ளார. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாகலாம், தப்பு இல்லை. ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். நீசமானுச்சுன்னா ராகு தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான், நெகட்டிவா செய்வான். ஏன் இந்த கிரகங்கள்லாம் வீடு கொடுத்தவனா இருக்கட்டும், கால் கொடுத்தவனா இருக்கட்டும் பலமா இருக்கணும்னா, அந்த ராகு நெகட்டிவா செய்யக்கூடாதுன்றதுனால பலமா இருக்கணும். நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒரே இல்ல நம்ம சொல்றத மட்டுமே எடுத்துக்காம சுய ஆய்வுகளுக்கும் உட்படுத்தி நீங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். பால் சார். தேங்க்யூ சார். இது மாதிரி பல்வேறு நிலைகளிலே ஒரு ஜாதகருக்கு தொழில் நிலையை அமைத்து கொடுக்க முடியும் ஜோதிடர்களால் என்றால் மிக இல்லை. இதுதான் சார் ஜோசியம். சரிங்களா? இது எப்படி சார் எல்லாருக்கும் புது விஷயமா தெரிஞ்சுதா, இல்ல பரிச்சயமான விஷயங்களா தெரிஞ்சுதா, இல்ல புரியலையே எனக்கு புதுசா இருக்குன்ற மாதிரி எப்படி இருக்கு? இல்ல கொஞ்சம் புதுசுதான் சார். தொழிலை பத்தி தெரியும் 2, 6, 10 பார்க்கணும்னு. ஆனா அந்த மூலத்திரிகோணத்தோட கரெக்ட் பண்ணி பார்க்கணும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா. இல்ல சோஃபார் 6, 10 தான் தொழில் வேலைன்னு நினைச்சிருக்கோம். தெரியும் 2, 6, 10 தான் தொழிலை பார்க்கணும்னு தெரியும். அது வந்து மூலத்திரிகோணத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு இப்பதான் தெரியும். சூப்பரா இருக்கு சார். டேலி அஸ்ட்ராலஜில 2, 6, 10 தான் எடுக்க சொல்லி சொல்றாங்க சார். இதுல சார் டேலி அஸ்ட்ராலஜில 2, 6, 10 ராசி கட்டத்துல இருந்து எடுக்கணும். ஏன்னா எடுத்து பார்த்து தான் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதனால 2, 6, 10. ஆனா மூலத்திரிகோணங்கிற கான்செப்டை வந்து நீங்க கொண்டு வர்றது வந்து பிரமாதமா இருக்கு. சார் கேக்குதா? சார் கேக்குதுங்க. ஆமா, பொதுவாவே இந்த இந்த நிலைகள் தான் ஜோதிடத்துக்குள்ளார நம்ம எப்படி சார் ஆட்சி பெற்ற கிரகங்களை விட, ஈவன் உச்சம் பெற்ற கிரகங்களை விட மூலத்திரிகோணம் பெறும் கிரகமே பிரதானமானது. நல்லா கவனிங்க, சந்திரன் மட்டும்தான் மாறுபட்ட இடத்துல வந்து மூலத்திரிகோணம் பெறுவார். மீதி கிரகங்கள்லாம் தன்னுடைய வீடுகளிலேயே மூலத்திரிகோணம் அடையும். அது ஆட்சியை விட பலம். உச்சம் கூட வேற இடத்துல பலம் அடையும். உச்சமானா கூட அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் பலமா இருக்கணும். ஆனா அந்த மூலத்திரிகோணம் என்பது தனது வீடு. சந்திரன் தவிர சூரியன் சிம்மத்துல, செவ்வாய் மேஷத்துல, சனி கும்பத்துல, குரு தனுசுல, புதன் கன்னியில. அப்போ பிரதான அமைப்பு என்பது மூலம், தன் வீட்டின் மூலம் தனது கோணத்தை பலப்படுத்திக் கொள்வது, தனது பார்வை. கோணம் என்பது என்ன சார்? ஆங்கிள். இவன் என்ன ஆங்கிள் தான் செயல்படுறானே தெரியல, இவன் கோணம் என்ன, எந்த கோணத்துல தான் போறானே தெரியலன்னு சொல்றோம்ல. மூல திரிகோணம் பேஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் சார். சார் சொன்னாங்க, ஸ்டெல்லர் சொல்றாரு அவரு, கேபி
கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சொல்ற விஷயம் அது. உண்மை அதுதான். நான் கேபி தான் ஆரம்பத்துல படிச்சேன், 5 ஆண்டு படிச்சது. உப நட்சத்திரத்தை கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம், என்ன தொழில் செய்வாங்க, சிம்பிளா அப்படி டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சார், ஒரு ஜோசியருக்கு பிரதான அமைப்பு என்னன்னா அடிப்படையில் சுய ஆய்வு இருக்கணும். எப்படி சார்? சுய ஆய்வு இருக்கணும். சுய ஆய்வு இல்லைன்னா அவ்வளவா சிறப்பா இருக்காது. இருங்க, அந்த கேமரா வச்சுக்கிறேன். மூஞ்சி எங்கேயோ யாருக்கும் தெரியல போல இருக்கு. இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். பேச தூரமா தெரியுதா? பரவாயில்ல. தெரியல சார். ஓகே. இல்ல சார், அது அது போன் கேமரா, அதனால தூரமா தெரியுது. சிஸ்டத்துல வந்து நெட் அன்ஸ்டேபிளா இருக்கா, அதனால மாத்தி மாத்தி வச்சு. அதான் நீங்களும் சாரு இருக்குது தான் தெரியுது. அது வந்து போட்டோ. அதான் தெரியுது. ஓகே. இப்போ இதுல டவுட்ஸ் எதனா இருக்கா சார்? டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க குரூப்ல கேளுங்க, இல்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுவோம், பேசுவோம். டைம் இருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை சார். இதுல இருந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் இந்த ஜிபி புக் ஸ்டால்னு சொன்னீங்க, இது மதுரை. ஜிபி. ஆமா, ஜிபியா? ஜிபி, ஜி ஃபார் குட், பி ஃபார் பால். அதான் ஜிபி. நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அந்த மாதிரி ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது நான் தரேன் சார், ஃபோன் நம்பர் தரேன் சார். அதுக்கு என்ன இருக்கு? இதுல போட்டா கூட சார் பரவாயில்ல. நான் குரூப்ல போட்டுறேன் ஒரு நம்பர். நீங்க என் பேரை சொல்லி சக்தி கணேசன் பேசினாரு சொன்னாருன்னு சொல்லுங்க. ரைட். தேங்க்யூ. என்னோட நெருங்கிய நண்பர் தான். அவர் என்ன புத்தகம் எழுத சொல்லி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவார் டெய்லியும். அவர் எதனா கேட்டாருன்னா சொல்லாதீங்க, அவருலாம் இல்லப்பா, அவர்லாம் எங்கப்பா எழுதுறது, டைம் இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. சரி. தேங்க்யூ. நல்லா கேட்பாரு அவரு. வேற யாராவது சார்? சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. தொழில் வேலை இந்த 2 மட்டுமே தெரிஞ்சிருந்தேன் சார் நான் இது வரைக்கும். ஆனா இந்த தொழில் வேலைங்கிறத அர்த்த திரிகோணத்து வழியா 2, 6, 10 மூலமா பார்க்க முடியுங்கிறத வந்து ரொம்ப நூதனமா சொல்லி கொடுத்தீங்க சார். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஒரு புதிய கோணமும் இருந்ததுங்க சார் எனக்கு. ரொம்ப நன்றிங்க சார். இல்ல, இது சப்ஜெக்ட் தான். இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஆராய்ச்சிலாம் கிடையவே கிடையாது, அது செய்யவே முடியாது. அப்படிலாம் எல்லாமே நூல்கள்ல இருக்கிறது தான். இதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதுல எல்லாம் நீங்க படிக்கும்போது. நான் வேணா புஸ்தகமே ரெஃபர் பண்றேன், அதை அந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தரோட நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். கொஞ்சம் கடினமா இருக்கும், அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் எளிமைப்படுத்திருக்கேன் சார். நன்றி சார், நன்றி சார், வெல்கம் சார். ரொம்ப நன்றிங்க சார். தெரிஞ்சாலும் சொல்லித்தர மனசு வேணும் இல்லைங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. என்ன கொண்டு போக போறோம்? ஒண்ணுமே கிடையாது. வணக்கம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுங்க. 2, 6, 10 எந்த கிரகங்கள் அது சம்பந்தப்படுதோ அதை பத்தி வச்சுதான் நாங்க வந்து தொழிலை பத்தி நாங்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த இதை பத்தி கரெக்ஷன் பண்ணி எந்த தொழில் அமையும் அப்படின்ட்டு, எந்த கிரகம் இதுல தைரிய வயசுல ஜாஸ்தியா இருக்கோ அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீங்க வந்து மூலத்திரிகோணத்துல எந்த கிரகம் நல்ல நிலைமையில இருக்கோ அதோட தொழில் வந்து அவங்க 10ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டுச்சுன்னா அமையும் சொல்லிருக்கீங்க. அருமையா இருந்துச்சு பார்க்கலாம் சார். இவ்வளவு நாளா அப்படி பார்த்தது இல்லை, நான் இப்படிதான் பார்த்திருக்கேன். 2, 6, 10 எந்த கிரகம் வந்து தொழில் அமையுதோ அப்படிதான் சொல்லியிருக்கேன், தவிர கிரக நிலையை வச்சுதான் சொல்லியிருக்கேன். இது அமைய சூப்பரா இருக்குப்பா, ஈஸியா புரிஞ்சுதுப்பா. என்னைக்குமே ஜோதிடத்துக்குள்ளார பலம் பெற்ற கிரகங்களுடைய அமைப்பு, பலம் பெற்ற கிரகங்களுடைய அமைப்பு பலகீனமா நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். அதை நீங்க வரிசைப்படுத்திக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அதை என்னைக்குமே சரி, அதை நீங்க வரிசைப்படுத்திக்கிட்டாதான் அது உங்களுக்கும் நல்லது. நான் இன்னொரு நாளைக்கு போர்டில் கூட எடுத்து தரேன். இதே இன்னும் ஹைலைட் பண்ணி போர்டில் கொடுத்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அது இந்த சிஸ்டம் வேலை வச்சிருச்சு, இப்ப நல்லா வேலை செய்யுது. இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவா இருந்து இன்னும் எக்ஸலண்டா இருந்திருக்கும். இன்னும் நம்ம 1/2 hour பொறுமையா போயிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி இருக்கு. அதனால சரிங்கம்மா, ரொம்ப நல்லது, சந்தோஷம். ஆனா இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்க, சிறப்பா இருக்கும். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நன்றிப்பா. நன்றி. நன்றி. சார் ஒரு டவுட். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இது மீன லக்னம் சார், அதுல சூரியன் குரு சேர்ந்து இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. அதுவே சூரியன் குரு 7ஆம் இடத்துல, மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து அது பாதகஸ்தானம் ஆகுங்க சார். என்ன லக்னம் சொன்னீங்க நீங்க? மீன லக்னம்னு சொன்னீங்க. மிதுனத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தா எப்படி அது? எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க. மீன லக்னம் சார், அது 7ஆம் இடத்துல வந்து சூரியன் குரு இருக்கிறாங்க. அப்ப கண்ணில தான் இருக்கும்.
கண்ணில தான் சார். அதான் சிறப்புன்னு சரி, சொன்னீங்க இல்லையா? அதான் இங்க பாதகஸ்தானம் இல்லையா? 7ஆம் இடம். பாதகஸ்தானம் தான். அதாவது பாதக தானாதிபதியை விட பாதகஸ்தானத்தில் அமர்ந்த கிரகங்கள் பாதகத்தை செய்யும்னு சொல்றாங்க. ஆனா அவன் லக்னாதிபதியாச்சே, புதனோட நிலைமை என்னன்னு பாருங்க. ஓகே சார். புதன் 8ல மறைஞ்சிருக்கார். சந்தோஷம், தப்பு இல்ல. அந்த கிரகம் பலம் கொடுத்தாதான் தப்பு. என்னன்னா இன்னொன்னு ஓகே புரிஞ்சுக்கணும். சார். இந்த கிரகத்தோட குரு தசையோ ஓகே. தசையோ நடந்துச்சு அப்படின்னா, ம். சரிங்களா, இப்போ உதாரணமா சொல்லுங்க. புரிஞ்சுங்க. 5 கூடயம் சாரத்துல அஸ்த நட்சத்திரத்துல குருவோ சூரியனோ தசை நடத்தினா நல்லது. ஓகே சார். சரிங்களா, அதே இப்ப சித்திரல புதன் தசை நடக்குது. புதன் தசை புதன் நடக்குது. தசை. புதன் தசை நடக்குது. ஆமா. நீங்க 7ஆம் ஆமா. பாவம் இருக்கிற கிரகத்தையும் எடுத்துக்கணும், புதனையும் எடுத்துக்கணும், புதன் சாரத்தை எடுத்துக்கணும், சுக்கிரனை எடுத்துக்கணும். 4 கிரகத்தை எடுக்கணும். ஓகே. ஓகே சார். இதுல எது பலமா இருக்குன்னு பாருங்க. இல்லைன்னா மேரேஜ் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும், வேலையில பிரச்சனை வராது. மேரேஜ் லைஃப் தான் சார் லேட் ஆகுது. 32 வயசு. அவ்வளவுதான். அது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன் ஜாதகத்தை. நீ அனுப்பி வச்சு. இவ்வளவுதான் ஜோதிடம். நீங்க சொல்லியா நான் சொன்னேன்? இல்ல இல்ல. ஆமா. சரி. ஏன்னா தேங்க்யூ. பாதுகாப்பு இது லேட் ஆகுறது நல்லதுதான். சாதிகள்ல இருக்கான்னு ஓகே பாருங்க. சார். ராகு சாரத்துல நின்னுச்சுன்னா லேட் ஆகும். ஓகே சார். சனி சந்திரன் 12ல சேர்ந்து இருக்காங்க சார். புனர்புதம். யோகஸ்தானத்துல சனி நிக்கிறதே தப்பு. நான் முன்னாடி வகுப்புல சொன்னேன். 12ஆம் இடம் கெடக்கூடாது, 4ஆம் இடம் கெடக்கூடாது. சுகஸ்தானம், சுய சுகம் 4ஆம் இடம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னொன்னு சொல்றேன், என்கிட்ட ஒரு அம்மா படிக்கிறாங்க, நேரடியா வகுப்பு படிக்கிறாங்க. நம்ம குழுவுல பெண்கள் அதிகமா இருக்கீங்கன்றதுனால அந்த வார்த்தையை சொல்றேன். ஜோசியர் வந்துமா பிராங்கா கிளைண்ட் கிட்ட பேசுங்க. அவங்க வந்து ஒரு டாக்டர் மாதிரி. ஓகே. சரிங்களா, எனக்கு என்னுடைய குரு சொல்லி கொடுத்து ஜெயராமன் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, பி பிராங்க். ஒரு வக்கீல் கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஜோசியர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, முக்கியமா ஜோசியரையும் மருத்துவரையும் சோதிக்க கூடாது. எனக்கு என்ன நோய் இருக்கு நீ பார்த்து சொல்லு, அப்படி கிடையாது. அவரே எடுத்து எல்லாத்தையும் சொல்லிடுவார் இல்லையா, அது மாதிரி நம்ம எடுத்து சொல்லிடணும். என்ன, அப்போ ஒரு ஜாதகத்தை அணுகும் போது பிள்ளையோட ஜாதகமாகவே இருந்தாலும் தந்தையோட ஜாதகமாகவே இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பாவ சுப கர்மாக்களை பிரித்து எடுத்து தசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி இப்ப நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிடணும். இப்ப என் தந்தைக்கு வந்து உடல்நிலை போன ஆண்டெல்லாம் சரியில்லை, எங்க அம்மாட்ட நான் ஓப்பனா சொல்லிட்டேன், அப்பா கஷ்டம்தான் சொல்லிட்டேன். அது மாதிரி அங்க நம்மள ஒரு பிள்ளையா தான் பார்ப்பாங்க, இருந்தாலும் ஒரு ஜோசியரா பாக்குறது கஷ்டம்தான். ஆனா நிகழ்வை எடுக்க தெரிஞ்சாதான் நல்ல ஜோசியர். அதுல பயப்படவே கூடாது. நம்ம ஜாதகத்தை நம்மள பாத்துக்கிறோமா. ஆனா சுய வைத்தியம் பலன் அளிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மருத்துவரும் தனக்கு தானே அறுவை சிகிச்சை செஞ்சுக்க முடியாது, நம்ம ஜாதகத்தை நம்ம பாத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் ஜாதகம் தாராளமா பார்க்கலாம். இப்ப அந்த அடிப்படையில அதுக்கான காரகங்கள் என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்ன நீங்களே எடுத்து பாருங்க. திருப்பஞ்சலி போயிட்டு வாங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க திருப்பஞ்சலி போக சொல்லுவாங்க. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பக்கத்துல. சரி, அடுத்தது வேற யாராவது டவுட் இருக்கா? நன்றி நன்றி. டவுட்ஸ் எல்லாம் இதுலயே போட்டலாமா சார்? நம்ம குரூப்லயே போட்டலாமா சார்? என்ன சார் டவுட் ஏதாவது இருந்தா இப்ப நம்ம நடந்த கிளாஸ்ல போடுங்க தானே சொல்றேன். என்ன சொல்றேன், அந்த குரூப்பை வந்து ரெஸ்டாவே இருக்க விடக்கூடாது. தாராளமா போடுங்க. டவுட் தானே, டவுட் கேட்டா சொல்ல போறோம், அதுக்கு என்ன இருக்கு, தெரிஞ்சா சொல்ல போறோம், இல்லைன்னா ஆய்வு பண்ணி சொல்ல போறோம். ஓகே, தேங்க்யூ சார். தெரிஞ்சு சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். கன்னி லக்னம் கன்னி ராசி. விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ஆனா என்னுடைய அபிலாஷை வந்து கண்டிப்பா நான் ஒரு மருத்துவர் ஆகணும்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசைங்க சார். 10 வயசுல இருந்தே இந்த ஆசை என்ன ஒரு துவட்டி எடுத்த ஆசையா இருந்தது. ஆனா என் வாழ்நாள்ல அது என்னால அச்சீவ் பண்ண முடியல சார். இது என்னுடைய நான் ஆசைப்பட்டது தவறா, அல்லது என்னுடைய கிரகங்கள் எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கலையா? ரெண்டுமே தப்பு இல்ல, கிரகங்கள் கொடுக்கல. ஏன்னா 10ஆம் அதிபதி புதன் ஜோதிடத்தை கொடுத்துட்டான் சார். கன்னி லக்னத்துக்கு 10 கூடயம் புதனா? ஆமாங்க சார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் மூல திரிகோணம் பெறுமா? ஆமாங்க சார். 2ஆம் இடம் சுக்கிரன், இது அழகு, கலை, நிபுணத்துவம், நான் சொன்ன மாதிரி கேட்டரிங், இந்த மாதிரி பியூட்டிஷியன், இந்த மாதிரி எல்லாம் போகும். தையல் கலை சார் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும். இந்த 10ஆம் இடம் 2ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனி மூல திரிகோணம். செவ்வாய் அட்டமாதிபதி சார். செவ்வாயோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி காலங்கள் ஏதாவது நடந்த 2010 சம்பந்தப்பட்டிருக்கு, சின்ன வயசுல நடந்திருந்ததுன்னா நீங்க மருத்துவரா இருப்பீங்க. சரிங்க சார். இல்லைன்னா அந்த செவ்வாய்க்கு 10ஆம் அதிபதி ஆகிய புதன் அவனே லக்னத்துல மூல திரிகோணம்.
ஆமாங்க சார். அந்த செவ்வாய் கேட்டையில நின்றது திசை நடத்திருக்கணும். இல்லைன்னா புதன் கேட்டையில கேட்டை சாரத்துல செவ்வாய் நின்றதுனால புதன் திசை நடந்திருக்கணும். அப்படிலாம் இருந்திருந்தா அந்த ஆசை நிறைவேறி இருக்கும். ஆனா ராணுவத்துல 34 வருஷம் வேலை செய்ய முடிஞ்சதுங்க சார். ராணுவத்துல இருந்தீங்கல்ல, ஆமாங்க அப்ப சார். சூரியன் செவ்வாய் ஒண்ணா இருக்குல்ல. செவ்வாய் இருக்குங்க சார். விசாகத்துல செவ்வாய் இருக்கான்னு பாருங்க. விசாகம் விசாகம் 4ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்ததுன்னா கடகத்துல போய் நிக்கும், நீசமா போய் நிக்கும். அதனாலதான் நீங்க நட்புறவுல மாறாக வேற ஒரு வேலையை கொடுத்துட்டான். குரு நீசம் சார். மகரத்துல குரு சார். இல்ல செவ்வாயை பாருங்க. செவ்வாய் வந்து இது ராசி கட்டத்துல என்ன சாரத்துல நிக்குதுன்னு பாருங்க சார். செவ்வாய் பலம் தான் உங்க ஜாதகத்துல. அதனாலதான் ராணுவத்துறையில இருந்திருக்கீங்க. 2/10 அந்த கொடுக்குறான். செவ்வாய் ஆட்சி தான் சார். ஆனா கேட்டையில இருக்காரு சார் செவ்வாய். அதனாலதான் நான் தான் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி தானே கேட்டையில தான் ஜோசியர் சார். ஏன்னா லக்னத்துல மூலத்திரிகோணம் பெறது செவ்வாய், இந்த புதன் சார். சரிங்களா? 10ஆம் இடத்தோட செவ்வாய் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாங்க சார். அது நல்லது. ஆனா 10ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குமா? பாக்காதுங்க சார். பாக்காதா? 8ஆம் பார்வையா பாக்கும். ஆமா சார். ஆமா சார். அதனாலதான் மிலிட்டரியில போயிருந்தீங்க சார். புரியுதுங்களா? மருத்துவர் ஆக்க மாட்டான். கன்னியா லக்னம் ஒரு சிலருக்கு தான் அந்த அமைப்பு கிடைக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பல் டாக்டராச்சும் கொடுக்கணும். இல்ல பல்லையாச்சும் தோண்டிட்டு உட்காந்துறான்னு கொடுக்கணும். செவ்வாய் கொடுக்கணும். ஆனா தசாபுத்தி சப்போர்ட் பண்ணலன்னா முடியாது. அது வருமான ஸ்தானத்துக்கும் சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. ஒரு மீன லக்ன ஜாதகர் படிச்சது என்னமோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இது மாதிரி படிச்சுட்டு இந்த டீத் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி வச்சிருக்காரு. செயற்கை பல் வந்து செய்யறாங்க இல்லையா, அது ஒரு தொழிற்சாலை மாதிரி வச்சு அவர்கிட்ட ஒரு 20 பேர் வேலை பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த மீன லக்னத்துக்கு 2க்கு அதிபதி வருமானத்தை 10ஆம் இடத்தில் அமர்ந்து, எங்க 10ல செவ்வாய் திக்பலம் இல்லையா, ஏன் அவருக்கு வந்து ஏன் வந்து அவருக்கு பல்லு அப்படின்றது பற்கள் அப்படின்றது ஒரு மனிதனுடைய முகத்தோற்றத்திற்கு அழகை தருவது. போராட நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. நான் கேட்கும்போது ஆமா சார்னு கோயில் மணி மாதிரி தலையாடிட்டே இருந்தாரு. புரியுதுங்களா? அப்புறம் நான் கேட்டேன், எனக்காகலாம் தலையாட்டாதீங்க சார், எனக்கு என்ன ஒரு பயம்னா நம்மளை திருப்திப்படுத்துறது கூட சில கிளைண்ட்ஸ் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் தொழிற்சாலை போட்டோலாம் எடுத்து அனுப்புனாரு எனக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு எதனா ஒரு நிலையில பலப்படுத்தி கொடுப்பாரு. நான் செவ்வாய் அந்த லக்னத்துக்கு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் இல்லையா? அந்த கன்னியா லக்னம் பொறுத்த வரைக்கும் 8-11 உபய லக்னத்துக்கு மாரகஸ்தானம். சந்திரனும் செவ்வாயும் கெட்ட பலன் கொடுக்கணும். அவன் 3 தப்பு. சகோதர அனுகூலம் இல்லைன்றான். கன்னியா லக்னத்துல பிறக்கிறவங்களை எத்தனை பேர் வேணாலும் கேட்டு பாருங்க, சகோதர அனுகூலம் குறைவு. சரி சார். இந்த மாதிரி இருக்கும். இவங்க வேணா சகோதரர்களுக்கு செய்யலாம், சகோதரரும் செய்ய மாட்டாங்க. எதனா 100ல 2-3 பேருக்கு ஆமான்னு சொல்லுவாங்க. எங்கன்னா குரு பார்வையிலையோ பல நிலைகள்ல புஷ்கர நவாம்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலைகள்ல அந்த செவ்வாய் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, வர்க்கோத்தமம் இந்த மாதிரி அமைப்புகளுக்குள்ள போகும்போது சில நிலைகள்ல அந்த செவ்வாய் தூர் வாரப்படும். குரு பார்த்துருக்கிறது, சனி பார்த்துருக்கிறது, அந்த மாதிரி அமைப்புல. வணக்கம். இவங்க சொன்ன மாதிரியே நானும் கல்யாணம் சின்ன வயசுல நர்ஸா போகணும்னு நினைச்சேன். போலீஸா போகணும். போலீஸுக்கு இன்டர்வியூ வந்துச்சு. ஆனா என்னால போக முடியல. 4ல இருக்கா செவ்வாய் தன் குரு வீட்டுல. செவ்வாய் சுக்கிரன் 10ஆம் இடத்தை பாக்குறான். செவ்வாய் சுக்கிரன் சூரியன். ஆனா பல தொழில்கள் செஞ்சேன்னு வைங்க. ஹோட்டல் தொழில்கள் தான் மெயினாவே அமைஞ்சது எனக்கு. ஆனா இன்டர்வியூ வந்து என்னால அட்டன் பண்ண முடியல. ஆனா கொஞ்ச நாள் நர்ஸ் வேலை பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரியே சின்ன வயசுல எனக்கு போலீஸா போகணும்னு ஆசை. போலீஸாவோ நர்ஸாவோ போகணும்னு ஆசை. நானும் கன்னியா லக்னம் தான். 4ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல சுக்கிரனு சூரியனு செவ்வாய் புதன் 4ஆம் இடத்துல இருக்கான். வீடு கொடுத்தவன் நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கா. 4ஆம் இடத்து அதிபதி எல்லாருமே 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே எனக்கும் அந்த ஆசைகள் இருந்தது. கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். கவர்மெண்ட்ல கூட கொஞ்ச நாள் இதுல வேலை பார்த்தேன். அந்த காலத்துல எல்லாம் இது எழுதுறது வந்து பஞ்சாயத்து போர்டுல தானே எழுதுவாங்க. ஓட்டு லிஸ்ட் எல்லாம் பஞ்சாயத்து போர்டுல தானே எழுதுவாங்க. அதான் கொஞ்ச நாள் எழுதினேன். எழுதி கவர்மெண்ட் காசு வந்துருச்சு. கொஞ்சம் தையல் ட்ரைனிங் தையலும் தெரியும். அதனால அவங்க நீங்க சொல்ற காரணிகள் பூரா கரெக்டா அமையுது எனக்கு. நான் தான் சொன்ன பாருங்களேன், கிரக காரணிகளே இல்லாம வெறும் பாவ காரணிகள் மட்டுமே வச்சு நிறைய விஷயத்த 10ஆம் இடத்தை வரை அத்தனை கிரகம் பார்க்கும்போது அத்தனை தொழில்களும் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன செவ்வாய் தொழிலும் பண்ணியிருக்கேன், சூரியனோட தொழிலும் பண்ணியிருக்கேன்,
சுக்கிரனோட தொழிலும் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கேன். புதனோட இதுவும் பண்ணியிருக்கேன். ஒரு அருமையா இருக்குப்பா. நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல சிலர் ஆமா காவல்துறை வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா போலி மருத்துவர்கள்னு சொல்லி கூட சிலரை வந்து கைது பண்ணிடுறாங்க இல்லையா? ஆமா 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 ஜாதகத்துல கூட கனெக்ட் தசா புத்தி போய் செவ்வாய் கூட சேர்ந்துக்கிட்டு 10ஆம் இடத்துல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போர்ட். ரைட் ரைட் ரைட். அங்க ஏன் மாட்டிக்கிறாங்கன்னா இப்ப பாலு சார் அந்த கேள்வியை கேட்டாரு, ஏன் மாட்டிக்கிறாங்க? ராகு சேர்ந்துடும். ராகுனா சிறை, இல்லைன்னா 12ஆம் இடம் கனெக்ட் ஆயிருக்கு, சிறைப்படுதல். சரி சரி. 12ஆம் இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஹாஸ்பிட்டலைசேஷன், தனிமைப்படுத்தல். சிறைப்படுதல்னா 12ஆம் இடம் தான். 8ஆம் இடம் அவமானம், தலைக்குனிவு. இதெல்லாம் கனெக்ட் ஆயிருந்தா மாட்டிக்குவாங்க. ஒரிஜினல் டாக்டரா இருந்ததுன்னு வச்சுக்கலாம், ஒரிஜினல் டாக்டரா இருந்து 8, 12 கனெக்ட் ஆயிடுச்சுன்னா வருமானத்துல தொய்வு இருக்கும், இல்லைன்னா உடல்நிலை பாதிக்கும், பார்க்க முடியாத அளவுக்கு ஆகும். நன்றிப்பா நன்றிப்பா. எல்லாருடைய சுய ஜாதகத்தோடைய அவங்கவுங்களுடைய தசாபுத்தியை கனெக்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே பேரலா வந்துட்டு இருக்கும், கரெக்டா கனெக்ட் ஆகும். நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றிம்மா, நன்றி. வேற யாராவது வேற டவுட் இருந்தா நன்றிப்பா. நானும் நன்றி, ரொம்ப நன்றிப்பா. அருமையா இருந்துச்சு கிளாஸ். என்னுடையது கன்னியா லக்னம் தாங்க சார். கன்னியா லக்னம். லக்னத்துல செவ்வாய், நேர் 7ல குரு இருப்பாரு. சுக்கிரதசை சுக்கிர புத்தியில தான் ஜோசியம் படிக்க கத்துக்கிட்டேன். எம்டி அதுக்கு முன்னாடி முடிச்சேன். அக்குப்ரெஷர் இதுக்கு வந்து எம்டிக்கு முடிச்சேன். அதுக்கப்புறம் டைலரிங்லாம் சின்ன வயசுல இருந்தே தெரியும். டைலரிங், பிராணிக் ஹீலிங்கு, அதுக்கப்புறம் ஆரிக்குலர் தெரப்பி, மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஃபுல்லா படிச்சேங்க சார். அப்புறம் ஜோதிடம், அது வந்து லக்னத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அவர் உத்திரம் சாரத்துல இருந்தாலும் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. எல்லாத்தையுமே கொஞ்சம் படிக்க வச்சதுங்க சார். ஜோதிடம் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன் ஜோதிடம். அதுக்கப்புறமா அதாவது மிதுனம் கண்ணினாலே பிரதான அமைப்பு உள்ளர போயிடும் ஜோசியம். ஃபர்ஸ்ட் ஜோசியம் தான், அப்புறம் தான் மருத்துவர், அப்புறம் தான் வேற ஏதாவது, அப்படிதான் போயிடும். இல்லைன்னா அந்த மைண்ட் தாட் அதுக்குள்ளார போயிடும். எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசாம வீட்டுல உட்காந்து ஜோசியம் பார்ப்போன்ற மைண்ட் வந்துடும். அந்த இது எம்டிக்கு படிக்கும் போது அதை ஒருத்துதான் அப்புறம் நான் ஜோசியத்துக்குள்ளே வந்தேன். இத்தனை உறுப்புகளை பத்தி படிக்கிறோமே அப்படின்ட்டுதான் ஜோதிடம் கத்துக்கணும் 30 வருஷமா ஆசை. ஆனா அதுல விடல. சுக்கிரன் எனக்கு வந்து 10ல இருப்பாரு. கன்னியா லக்னத்துக்கு 10ல சுக்கிரன், ராகு எல்லாருமே குருவினுடைய சாரத்துல இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரத்திலே இருப்பாங்க. குரு, சுக்கிரன், சந்திரன் எல்லாருமே குருவினுடைய சாரத்திலே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிடம், பிராணிக் ஹீலிங்கு, எம்டி படிக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம் தான் கொடுத்துச்சு. எல்லாமே படிப்பை கொடுத்தது 4ஆம் அதிபதி குரு. 4ஆம் அதிபதி லக்னத்தை அங்க கேது இருப்பாருங்க சார். கேது யோகியினுடைய சாரத்துல இருந்தார் எனக்கு, உத்திராடம் சாரத்துல. இதெல்லாம் தான் உண்மை. சூப்பர் மேடம், சூப்பர். ஆனா ஒண்ணும் பண்ண முடியல, எதுவுமே வெளியில வர முடியல. அவன் பாதகாதிபதி இல்ல. ஆனா புதன் திசையில வெளியில வந்தேன். அதாவது என்னுடைய குரு போய் சனி போய் புதன், சனியில ஒண்ணுமே காட்டல. எனக்கு 5 குடையவரா இருந்து அவயோகியா இருந்தனால என்ன வெளியில எதுக்குமே காட்டல. அப்படியே குட்ட அப்படியே உள்ளே உட்கார்ந்து அனுபவத்தை தான் கொடுத்தது. எல்லாத்தையும் ஆன்மீகம் அது இதுல செய்ய வச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த 19 வருஷ காலம். புதன் வரும்போது வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து சோசியல் ஒர்க்ல என்னை பத்தி தெரியாத ஆளே கிடையாது. மாவட்ட லெவல்ல தெரியற லெவலுக்கு என்ன கொண்டுட்டு வந்துருச்சு வெளியில. புதன் லக்னாதிபதி புதன் இருந்து நல்ல வெளியில கொண்டுட்டு வந்துட்டார். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போறது மாதிரி போயிட்டு எனக்கு அது போறதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா இருந்துட்டு கேது வரும்போது ஞானத்தை தேடுறது, யோகா, எல்லா யோகாவும் கத்துக்கிறதுக்கு அது கொடுத்துச்சு. கேது கொடுத்துச்சுங்க சார். கேது ஜோதிடம், பிராணிக் ஹீலிங்கு, அதுக்கப்புறமா மருத்துவம், அப்புறம் இப்ப ஜோதிடம் தான் அடிப்படையா உட்கார்ந்துட்டு செய்துட்டு இருக்கேங்க சார். ஆனா வெளியில தொழிலா பண்ண விடல. 2, 6, 10 கூடியவர் என்ன பண்ண விடல. அதுதான் தசாபுத்தியோட கனெக்ட் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். எனக்கு சுக்கிரதசா அவர் வந்து எல்லாமே புதனுடைய குருவினுடைய சாரத்துல இருக்க, பாதகாதிபதி சாரத்துல இருக்காங்களே, கொடுக்க மாட்டாங்களே, அததான் நினைச்சிட்டு கம்முன்னு இருக்க. சுக்கிரதசை ராகு புத்தி எல்லாருமே ஆய்வு பண்ணா தெரியும் என்ன காரணம்னு. என்னங்க சார்? ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும் மேடம். ராகுனுடைய சாரத்துல இருக்காங்க எல்லாரும். அதான் ராகு சுக்கிர புத்தி பாக்கியாதிபதி எந்த சாரத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதுக்கு சுக்கிரன் வந்து எனக்கு வந்துமே குருவினுடைய சாரத்துல இருக்காங்க, புனர்பூச சாரத்துல இருக்காங்க, பாதகாதிபதி சாரத்துல இருக்கனால வெளியில விடல என்ன. ஆனா குரு வந்து எனக்கு வந்து இதுல ரேவதியில இருப்பாரு. லக்னாதிபதி குருவினுடைய சாரத்துல இருந்து மீன வீட்டுல உட்காந்து லக்னத்தையும் சூரியனும் பார்ப்பார். 11ஆம் இடமா உட்காந்துட்டு அவர் பார்ப்பார் லக்னாதிபதிய. ஆனா வெளியில வர முடியல. ஜோசியத்தினால சொல்றேன்னு தவிர வெளியில பெரிய லெவலுக்கு வர முடியல.
மேடம் உங்களுக்கு மாந்தி எந்த நட்சத்திரத்துல உங்க சொல்லுங்க மேடம்? எனக்கு மாந்தி லக்னத்துக்கு 11ஆம் இடமா இருக்கு. எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்கு? பூசம் 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 அவயோகி. சரி. அதான் அந்த சூரியன் புதன் 2 பேருமே பூச நட்சத்திரத்துல அவயோகி கால்ல உட்கார்ந்துருப்பாங்க. சரிங்க சார். வேற யாராவது நம்ம டைப் சார் புதன் திசை புதன் புத்தி என்ன ஜோதிடம் படிக்க வச்சிருச்சுங்க சார். பிரபஞ்சத்துக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். நன்றி. முடிச்சுக்கலாமா? இன்னும் டைட்டில் ஈவினிங் கிளாஸ் இருக்காங்க சார். இருக்கு, வாய்ப்பு உள்ளது. ஓகே, நன்றிங்க சார், நன்றிங்க சார். நன்றி மேடம், நன்றி. நன்றி. தேங்க்ஸ் சார். அனைவருக்கும் நன்றிப்பா. தேங்க்யூ சார். நன்றிங்க சார். முடிச்சிட்டீங்களா? கண்டினியூ இருக்கா சார்? சார் ஆஃப் பண்ணாமே போயிட்டாரு. சார் ரெக்கார்டிங் எல்லாம் ஆஃப் பண்ணலைங்க சார்.